அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். என்னென்ன பிள்ளைகள் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே வகுப்பில் சந்திக்கிறோம். இப்ப இதில் எல்லாருக்கும் தெரியும் என்ன பல பகுதிகளிலையும் வருடமண்டியில் எல்லா இடத்துலையும் அனர்த்தங்கள் ஏற்பட்டது. அதால தான் நாங்கள் உங்களோட சீனியர்மாருக்கு தான் உங்களுக்கு தான் வகுப்புகள் அப்படியே நாங்கள் அப்படியே நிப்பாட்டின மாதிரி வச்சுருந்தோம். இப்போவும் கூட யார் யார் இடங்கள் பாதிக்கப்பட்டு சரியா தெரியாத நிலைமையில் இருக்கு. யாரும் இன்ஃபார்ம் பண்ணையும் இல்லை என்ற நான் வந்துட்டு பொதுவாக மெசேஜ்களை போட்டிருந்தேன். யாருக்காவது பாதிப்பு இருந்தால் அவங்க தனிப்பட மெசேஜ் போடுங்கண்டு. எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறல. சரி, பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இதில் இப்போ பாதிப்புகள் இல்லாதவங்க இப்போ என்ன நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டு நீ ஒன்று ரெண்டு பேர் தான் இதில் இருக்கணும், எல்லாரும் இல்லை. பெரும்பாலும் அதுவும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் சரியா இது கிடைச்சிருக்கலாம். ஏனெண்டா என்ற கணிப்பின்படி எனக்கு கூடுதல் அந்த எல்லா ரெஃபரமும் போட்டாங்க. இந்த ஒவ்வொரு இடத்தை நாம் கேட்குறதானே, இந்த இடத்தை வச்சு பார்க்கக்குள்ள பெரும்பாலான பிள்ளைகள் இடங்களை பார்க்கக்குள்ள பாதிப்பு குறைவானதாக இருந்துச்சு. ஆனால் கூடுதலில் அந்த ஹெட் அண்ட் சைட் அந்த இதுகள் உள்ள அப்பவும் நான் ஒரு சில பிள்ளைகள்கிட்ட விசாரிச்சிருந்தேன். இந்த இடம் எல்லாமே இங்கே இருக்கேன்னு கேட்டேன். அப்பவும் நம்மளோட குரூப்பில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு அந்த இடங்கள் கொஞ்சம் அப்பால் உள்ள பிள்ளைகளை தான் இருந்தாங்க. அப்போ அதால் கொஞ்சம் நம்மளோட பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருக்குதுகள். இனி நாங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூவாக கொஞ்சம் ஸ்கூலும் வந்துக்கிட்டு வருகின்ற 16ஆம் தேதி அன்று போட்டிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ஏ லெவல் பரீட்சையை முடிக்காமல் ஸ்கூலில் தொடங்க மாட்டாங்க, விளங்கிட்டா. இப்போ இன்னும் ஏ லெவலில் வந்துக்கிட்டு ஒரு 6-7 பாடங்கள் என்னமோ இருக்கு, 6-9 பாடங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடங்கள் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இப்போ ஸ்கூலையும் தொடங்குவாங்க. 16ஆம் தேதியை இன்னும் ஒரு கிழமையாக நீடிக்கலாம் சில வேளை. இன்னும் ஏ லெவல் பரீட்சை எப்போ செய்கிறன்ற தீர்மானம் ஒன்று இன்னும் அறிவித்தல் வரலை. சரியா, பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒருவேளை பின்னவா நடத்திட்டு மற்ற பிரச்சனைகள் இல்லாத இடங்களில் பரீட்சைகளை நடத்துவாங்க. சரியா, அதன் பிற்பாடு தான் உங்களுக்கு ஸ்கூல் மட்டத்திலே உங்களோட தவணை பரீட்சையோ அல்லது பாடசாலையா ஸ்டார்ட்டோ ஆரம்பிக்கப்படும். சரி, அது வரைக்கும் இப்போ எல்லா இடத்தையும் லீவு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் என்னென்ன பிள்ளைகள் நாங்கள் சென்ற வகுப்பில் குறிப்பிட்ட விஷயம் பார்த்துக்கின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ரெக்கார்டிங் வந்துக்கிட்டு அன்கம்ப்ளீட் குறிப்பிட்ட ரெக்கார்டிங் வரக்குள்ள அதை டிலீட் பண்ணணும். அப்போ நான் அந்த டைமில் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ரெக்கார்டிங் மேலே வந்திருக்கு போல டிலீட் பண்ணாதால அந்த கடைசியில் உள்ள ஒரு சில விஷயங்கள் ரெக்கார்டிங் ஆகலை. அப்போ அதில் அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக படிப்போம். சரியா, அப்போ இன்றைக்கு நாங்கள் கடைசா அரசியல் கருத்தியல பண்பு என்ற இதில் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போ எல்லாரும் நோட்ஸும் இருக்கு தானே, எல்லாரும் அதில் அரசியல் கருத்தியல் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணாக்களுக்கும் அனுப்பியிருக்கேன். அப்போ அதை எடுத்து அரசியல் கருத்தியல் அந்த பணிகள் என்று சொல்கிற அந்த இதுலேருந்து போவோம். சரியா, அதுலேருந்து கொஞ்சம் வேகமாக நாங்கள் போவோம். அப்போ எங்களுக்கு இதில் ஒரு நன்மை ஒன்று இருக்குன்னுண்டா, நாங்கள் இந்த அடுத்த எக்ஸாம் இருக்கிறதுக்குள்ள நாங்கள் இந்த 2வது யூனிட்டையும் முடிச்சிடலாம். ஏன்டா பெரும்பாலும் உங்களுக்கு அந்த தவணை பரீட்சையை கூட கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலதாமதம் ஒன்று ஏற்பாடும் அதுலேயும் எல்லாமே இந்த மாத கடைசியில தான் பெரும்பாலும் நடக்கலாம் பரீட்சை, அல்லது சில வேளை அடுத்த மாதம் ஆரம்பத்தில் நடக்கலாம். சரியா, அப்போ அதால் உங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்குரிய காலம் இருக்கு, கூடுதலாக நீங்கள் அதனூடாக படிச்சும் கொள்ளலாம். சரியா, ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இதில் அரசியல் கருத்தியல்ல பணிகள் எடுத்துக்குவோம். அப்போ அரசியல் கருத்தியல் பணி என்று சொல்லக்குள்ள அதில் 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முதலாவது உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதை விவரித்தல். இப்போ இதில் நாங்கள் பார்க்கலாம் அரசியல் கருத்தியல்ல பணி. இப்போ எங்கட இதில் நடக்கின்ற தவணை பரீட்சை, நாங்கள் தவணை பரீட்சை ஒன்று செய்வோம்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதுக்குரிய மாடல் பேப்பரில் நான் அனுப்பி வச்சேன். அதில் 3ஆம் தவணைக்குரிய, அதாவது சாரி 3ஆம் தவணையில் 3வது அளவுக்குரிய நோட்ஸை மட்டும்தான் நான் அனுப்பலை. ஏன்னா இதுக்குள்ள அதுக்கிடையில உள்ள பிரச்சனை நடந்துட்டு. அப்போ அதால் அந்த பரீட்சையை நாங்கள் கிளாஸ் இப்போ ஒரு கிழமையாக தொடர்ந்து கண்டினியூவாக போகட்டும். போய் இடையில நான் சொல்லுவேன் சரியா எப்போண்டு, அதுக்கு இடையில நீங்கள் தயாராகலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவசரப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் இப்போ இருந்து என்ன செய்யுங்க, தார நோட்ஸ்ல படிச்சுட்டு போங்க. இப்படிதான் காலம் பாத்திக்கக்குள்ள வரும். இப்போ போன வாரம் 8ஆம் மாதம் பரீட்சையை போட்டிருக்காங்க இந்த 2026 பேட்சுக்கு. இப்போ அந்த 8ஆம் மாதத்துக்கு 10ஆம் தேதி பரீட்சையை அந்த அளவுக்கு நீடிக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு மாதம் தான் நீடிப்பாங்க, 9ஆம் மாதம் அப்படி ஆக்கலாம். ஆனால் உங்களுக்கு அடுத்த வருஷத்தை பெற்றாக்களுக்கு
அவங்க சொன்ன மாதிரி 8ஆம் மாதம் 10ஆம் தேதி நடத்தலாம். சரியா? அப்ப அதுக்கிடையில அஹ், எந்த ஆபத்தும் இல்லைண்டா உங்களுக்கு கண்டினியூவா நடக்கும். அப்ப அதால குயிக்க காலம் போகும். சிலபஸும் நாங்க அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள தியரி அடிப்படையில முடிக்கணும்னு சொன்னா நீங்க தான் கண்டினியூவா என்ன செய்யணும், கிளாஸா மிஸ் ஆகாம அட்டன் பண்ணி வரணும். அடுத்தது ஏதாவது டவுட்கள் இந்த அவடத்தை கேட்கணும். வேற ஏதாவது உங்களுக்கு பேப்பர்கள் பார்ப்பீங்க, சில சில எக்ஸாம் பேப்பர்கள் வேற ஆட்கள் எடுத்திருப்பாங்க. இந்த கேள்வி சார் என்ன சார் இதுக்கு என்ன மாதிரி விட அப்படியெல்லாம் டவுட்கள் கேட்கணும். சும்மா நாம என்ன படிக்கின்ற மாதிரி இல்லாம உங்களுக்கு அரசியல் பாடப்பரப்புல என்ன டவுட் இருக்கோ பேசிக்ல இருந்து கேட்டுவாங்க. சரியா? அப்ப கேட்டு அதுல ஒரு தெளிவு இருந்தா தான் நாங்க பூரணமாக ஒரு எக்ஸாம் ஒன்று அட்டன் பண்ணக்குள்ளேயோ அல்லது எங்களோட அந்த பரீட்சை, அதாவது எங்களோட உயர்தர பரீட்சையின் போதோ எங்களுக்கு ஒரு டவுட் இல்லாம நாங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏனென்றா இந்த முறை பரீட்சையில வந்துகிட்டு நிறைய பேர் போட்டு விட்டுருக்காங்க உங்களோட சீனியர் மாதிரி. இப்ப செகண்ட் சை எழுதுறதுக்குரிய நிலைமையில நிறைய பேர் மெசேஜ் போட்டு கொண்டிருக்காங்க. அதுல ஒரு சிலர் வந்துகிட்டு இந்த ரெண்டு ஒரு பாடம் இடிக்காம அதால தான் நாங்கள் கொஞ்சம் பின்வாங்கணும் சார், முடிச்சுட்டு வாரம்னு சொன்னாங்க. ஒரு சிலர் நான் மெசேஜ் போட்டு கிளாஸுக்கு அட்டன் ஆகிறதுக்கு இருக்காங்க. என்ன பிரச்சனை எல்லாரும் கொஞ்சம் கவனக்குறைவு. அதாவது இப்ப வேற வேற சார்மார்கிட்ட நிறைய இடத்த கிளாஸுக்கு போவாங்க. போனாலும் அங்கேயும் கூட என்ன செய்றாங்க, நோட்ஸ்களும் மிஸ் பண்ணுங்க. இப்ப முக்கியமான அந்த யாப்பு அந்த டைம்கள்ல வாரது குறைவு. இப்ப இதெல்லாம் வந்துட்டு அரசியல் பொறுத்தளவில் முக்கியமான பகுதி. இப்ப அடுத்தது இந்த எதிர்பார்க்க வினாக்கள்னு சொல்றது. இப்ப எதிர்பார்க்கக்குள்ள எல்லா சார்மாரும் எடுத்து கொடுக்கறது நூற்றுக்கு ஒரு வருமென்று சொல்லல, ஒரு 50 வீதம் 60 வீதம். இப்ப நான் எடுத்தது கூட நூற்றுக்கு ஒரு 80 வீதம் தான் நான் சொல்லுவேன். சரியா? ரெண்டு ஆனா எல்லாமே எல்லாம் வந்து ஆயிருக்கு. இருந்தாலும் இப்ப எடுத்த அங்க எக்ஸாம் பேப்பர்ல வார கேள்வி மாதிரி அதே மாதிரி அப்படி அடிச்சுட்டோம்னா நம்ம எடுக்கலாம். ஆனா அதே தலைப்பில் எடுக்கலாம். அதுல உள்ளத்துல ஏதோ ஒன்று வரலாம்னு சொல்லி அந்த தலைப்பு கொடுக்கலாம். அப்ப அப்படித்தான் நான் கேள்விகள் கூடுதலா எடுத்து கொடுத்திருந்தேன். ஆனா உண்மையாவே இந்த முறை எல்லா கேள்வியுமே வந்துடுது. சரியா? பதால நிறைய பேர் அந்த எதிர்பார்க்க வினாக்கள் எடுத்து ஆனா உங்களுக்கு கேள்விகள் அவ்வளவு வந்து சார் நாங்க தொடர்ச்சியா வாரம்னு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்ப கண்டினியூவா வருவாங்க. இப்ப என்னடா நம்ம ஒரு 6 7 மாசம் தானே இருக்கு. இப்ப இந்த ஜனவரி தொடங்கினா அங்கே ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள பேப்பர் கிளாஸுக்கு எல்லாம் வரணும். இப்ப அப்படியெல்லாம் இருக்கதால அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா இப்ப இந்த ரிசல்ட்ஸ் வந்தாலும் வராட்டியும் பிரச்சனை இல்லை, நாங்க திரும்ப படிக்க முடிவெடுத்துக்கலாம். அப்ப இப்படி ஒரு உலக காலம் கஷ்டப்பட்டு போட்டு நீங்க திரும்ப ஒரு தரம் எழுதணும் பண்ற நிலைமைக்கு வராம பேசிக்கா இப்ப இருந்து என்ன செய்யுங்க, படிச்சுட்டே போங்க. அதுக்கு என்னண்டா நான் சொல்ற உங்களுக்கு உதாரணம் என்னண்டா, கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. அன்றைக்கு கிளாஸ்ல வந்தவட ரெக்கார்டிங் எடுத்துட்டு திரும்ப ஒரு தரம் படிச்சு பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு இப்ப சாதாரணமா இப்ப நோமலா வெள்ளமாக இருந்தாலும் கூட சில நோட்ஸ்கள் மிஸ் ஆகலாம், அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா ஜூமை பொறுத்த அளவில் எனி டைம் உங்களோட நோட்ஸ் வந்துட்டு என்னகிட்ட இருக்கத்தால உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. எனி டைம் நான் தருவேன் அது. சரியா? இப்ப நான் அதை தேடி என்றாலும் எனக்கு என்னைக்கு தண்ணி வந்தாலும் கூட நான் தேடி என்றாலும் எடுத்து தரலாம். சரியா? அப்ப அப்படி ஒரு நன்மை வந்து ஜூம்ல படிக்க தருது. இப்ப பிசிக்கலா போகக்குள்ள சம்டைம் நோட்ஸ் இல்லையேண்டா அந்த சேரும் பாதிக்கப்படுதுன்னா கஷ்டம். இது வந்துட்டு இப்படி தானே அப்டேட் பண்ணி வைக்க தானே பிடிஎஃப் தானே. அப்ப அதால கண்டினியூவா தரலாம். அப்ப அதால தான் என்ன சொல்றேன்டா, அந்த நோட்ஸ்கள் இதுகள் எல்லாம் நாங்க வச்சுக்கிறது வேலை அது என்னன்னு விளங்கி படிக்கணும்டா கிளாஸுக்கு கண்டினியூவா வரணும். சரியா? அதை கொஞ்சம் விளங்கு. ரைட் எல்லாருக்குமான இப்ப இப்பவும் கூட நான் மெசேஜ் போட்டு இன்றைக்கு எத்தனை பேர் முதல் கிளாஸுக்கு இன்றைக்கு வாராங்கன்னு பார்க்க தான் பார்த்தேன். வெறும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தமாக 7 பேர் தான் வந்திருக்கீங்க. சரியா? அப்ப இந்த 7 பேர் வந்து மிச்சம் எத்தனை 21, மொத்தம் 21 பேர் 21 22 பேர் என்ன இருக்கீங்க. இப்ப 7 பேர் மிச்சப்பாட்ட ஆட்களுக்கு இப்ப என்ன படிச்சு தரம் என்ன விஷயம் எதுவும் வழங்க போறீங்க. அடுத்த வார ஆக்கள் தான் எல்லா விஷயம் வழங்க போகுது. சரியா? ரைட் ஓகே. இன்னைக்கு நாங்க இந்த உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பது விவரித்தல். இப்ப அரசியல் கருத்தியல் நாங்க போன வகுப்புல இருந்து பார்த்துட்டு வரோம். அரசியல் கருத்தியல்னா பொதுவாக வந்துட்டு நாங்க சொல்லியிருக்கோம் என்ன, அதாவது ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்க ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி அதை என்ன செய்யறோம், ஒரு ஆரம்ப காலங்கள் இருந்து இந்த கருத்தியல் என்பது ஒரு முக்கியத்துவம் பெற்று வருது. அப்ப இது ஆரம்ப காலம் இருந்து இப்ப நாங்க பொதுவா வந்துட்டு ஆரம்ப காலம் பண்ணக்குள்ள அரசறிவியல் என்று சொல்லக்கூடிய இந்த பாடப்பரப்பு இப்ப தோற்றம் பெறுவதோ அந்த காலம் இருந்து இந்த அரசியல் கருத்தியல் என்ற விஷயம் முக்கியத்துவம் பெற்று வாரதாக நாங்க விளங்குறோம். அப்ப இந்த கருத்தியலுக்கு நாங்க ஒரு சில வேற வேற சொல்லுகளும் நாங்க உபயோகிச்சிருக்கோம் என்ன, அதாவது சிந்தனைகள் என்று சொல்லலாம் நாங்க. அதே போல நாங்க
நாங்க பார்த்த வந்துட்டு கோட்பாடு வாதம்ன்றது வேற. ஆனா அரசியல் கருத்துல சிந்தனை என்று சொல்லலாம். அதே போல எண்ணக்கரு ஒன்று சொல்லலாம். அப்ப இப்படியான கருத்து இந்த வேற பெயர்களும் இருக்கு. அப்ப அரசியல் எண்ணக்கரு கொண்டாலும் குழம்பிக்கு தேவையில்லை. அரசியல் கருத்தியல் எண்ணக்கரு அதே போல சிந்தனை என்றாலும் எல்லாம் ஒரே விஷயம் தான். அப்ப இது வந்துட்டு ஒரு நாங்க ஆரம்ப காலத்தில இருந்து அரசறிவியல்ல ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு புரிதல் நம்பிக்கை என்று சொல்றாங்க. அப்ப புரிதல் என்ற ஒரு விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு முழு நம்பிக்கை ஒன்று இருந்துட்டா அதை நாங்க என்ன செய்யலாம், அதை வச்சு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை ஒரு விஷயத்த நாங்க நம்பிக்கை ஒன்றை வச்சு ஆய்வு செய்யறது. இல்லாட்டி அதை புரிஞ்சு ஏற்றுக்கொள்றோம். அப்ப இதை ஆய்வு செய்யணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும்ன்றா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அப்ப அதை எப்படி என்றதுதான் இந்த அரசியல் சிந்தனை, அரசியல் கருது. அப்ப பொதுவாக சொல்றாங்க வந்துட்டு இதுக்கு சில பண்புகள் இருக்கி, அந்த பண்புகளை கொண்டு என்ன செய்யலாம், இந்த அரசியல் கருத்துக்களை நாங்க ஆய்வு செய்யலாம். அதுல முதலாவது நாங்க ஏற்கனவே போன வகுப்புகளில் பார்த்ததுதான் இந்த சமூகத்தில் உள்ள சில குழுக்களின் அரசியல் லட்சிய நம்பிக்கைகள் தூர நோக்கியன் பற்றி ஒழுங்குபடுத்துற. அப்ப அரசியல் சமூகத்தில உள்ள அரசியல்ல வந்து உள்ள லட்சியங்கள் நம்பிக்கைகளை வந்துட்டு ஒரு தூர நோக்கு. தூர நோக்குன்ற எப்படி ஆரம்ப காலத்துல அரசியல் என்ற வடிவம் இப்படி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக பிற்போடப்பட்ட ஒரு அதாவது எதிர்காலங்கள்ல இந்த அரசியல் இந்த அளவில மாறலாம், இல்லை இந்த அமைப்பில இருக்கலாம் என்று ஒரு தூர நோக்கோட நம்பிக்கை. அப்ப இந்த வடிவத்தை தான் இது ஒரு முதலாவதாக பண்பாக சொல்றாங்க. அதே போல சமூக குழுக்கள் அரசியல் செயற்பாடு ஈடுபடக்கூடியதாக இருந்தது. அப்ப சமூக குழு எடுத்துக்கிட்டோம்டா இந்த சமூக குழு என்ன செய்யுது, ஒரு அரசியல்ல ஈடுபடக்கூடியதாக என்ன செய்யணும், செயற்படணும். முதல்ல என்ன செய்யணும், நாங்க இந்த கருத்தியல் என்ற விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். அப்ப அதாத்துல சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குழு ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியதாக இருக்குமெண்டா அதுக்கு முதல் என்ன வேணும், அரசியல் தத்துவம் என்றது வேணும். தத்துவம் மிக முக்கியமானது. அது ஆரம்பத்திலே தத்துவம் என்று முக்கியத்துவப்படுத்த. தத்துவத்துக்கு அடுத்தா சொல்லப்படும் இந்த கருத்தியல் என்பது அதனுடன் இருந்து பெறப்பட்ட ஒரு பகுதியானது. எது அரசியல் தத்துவம் என்ற சொல்லில் இருந்து அதில இருந்து ஒரு உருவாக்கப்பட்டது அந்த கருத்தியல். அதுல ஒரு முடிவாக பெறப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த கருத்தியலை கொண்டுதான் என்ன செய்யறாங்க, சமூக குழுக்களில் அதாவது அரசியல் செயற்பாடில் ஈடுபடக்கூடியதாக இருக்கணும்டா இந்த இந்த அரசியல் கருத்தியல் என்ற பண்பு ஒரு முக்கியத்துவம். அதே போல மூன்றாவதாக இதுல சொல்லப்படுதுதான் குறித்த இரு கருப்பொருளை மையமாக கொண்டு காணப்பட. ஏனென்றதை முன்கூட்டி உங்கள் பண்பையும் சொல்லி அங்க அடுத்ததாக நாங்கள் அதோட பணிகளை விளக்குவோம். அப்ப அடுத்த மூன்றாவதுல சொல்லப்பட குறித்த இரு கருப்பொருளை மையமாக கொண்டு. அப்ப குறித்த இரண்டு கருப்பொருள் என்று சொல்லக்குள்ள கருப்பொருள் வந்துட்டு எந்த வகையில் இருக்கணும், அதாவது ஒரு விடயம் வந்துகிட்டு எங்களுக்கு கொண்டு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளாம இருக்கும். அப்ப அந்த கருப்பொருள்ல நாங்க ஏற்றுக்கொள்றதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தாலும் இந்த அரசியல் கருத்தியல் என்ற விடயம் ஒரு முக்கியத்துவம். அப்ப இந்த அரசியல் கருத்தியல் ஒரு நம்பிக்கையும் புரிதலையும் கொண்டிருக்க காரணம் என்னென்றா இவ்வாறான ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு அரசியல் சார்ந்த குழப்பம் வருகின்ற போது அதை தீர்முகமாக எங்களுக்கு ஒரு அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளலான்ற பிரச்சனை வருகின்ற போது இந்த கருத்தியலை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு தீர்வு கொண்டு காணலாம். அதே போல அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் நபர்களால் முன்வைக்கப்பட்ட. அப்ப அரசியல செல்வாக்கு செலுத்தும் நபர். அப்ப அரசியல செல்வாக்கு செலுத்துறது ஒன்று. இப்ப எங்கட நாட்டை பொறுத்தளவில் யாரு செல்வாக்கு செலுத்துறா, ஆட்சியாளர்கள் செல்வாக்கு செலுத்துறாங்க. என்ன அப்ப இந்த ஆட்சியாளர்கள் அதே போல அரசியலை பொறுத்தளவில் ஆரம்ப காலங்கள்ல இந்த அரசியல் கருத்தியலை கொண்டு வராக கூடுதலாக யாருன்னு பார்த்தா அறிஞர்கள். அப்ப இந்த அறிஞர்களும் செல்வாக்கானவர்கள். அப்ப அரசியல தொடர்புடைய எல்லா செல்வாக்கான நபர்களும் என்ன செய்யலாம், முன்வைக்கப்பட்டது இந்த கருத்தியல். அப்ப அது அறிஞர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவங்களூடாக ஒரு கருத்தியல் என்ற விஷயம் கோவையாகவோ இல்லது ஒரு விடயமாகவோ சொல்லப்படலாம். அதே போல எதிர்கால நோக்கிய வடிவம். அப்ப இதை பாருங்க, அடுத்த விஷயம் தான் இந்த எதிர்கால நோக்கிய வடிவம் என்றா நாங்க சொல்ற விடயம் நாங்க ஏற்றுக்கொள்ளணும், இல்ல அது ஒரு நம்பிக்கை தான் என்றா இது எதிர்காலத்தில் இருக்கின்ற ஒரு சமூகத்துக்கு சமூக பிரஜைக்கு இது என்ன செய்யணும், முக்கியத்துவமாக அவங்களும் என்ன செய்யலாம், இதை பின்பற்றி நடக்கக்கூடிய மாதிரி அந்த கருத்தியல் இப்ப எங்களுக்கு மட்டும் எங்கட சமூகத்துக்கு மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அல்லது எதிர்கால பிரஜைகளுக்கும் கூட இது ஒரு உகந்ததாக இருக்கும். அப்ப இந்த பண்புகளை கொண்டுதான் என்ன செய்யலாம் என்றா அரசியல் கருத்தியல் எவ்வாறு என்பதை தீர்மானிக்க முடியும். இப்ப இதை கொண்டுதான் நாங்க அரசியல் கருத்தியல பணி என்ற விஷயத்த நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப அரசியல் கருத்தியல பணியை பார்த்தீங்கன்னா முதலாவது இப்பதான் நாங்க பணிக்கு வர போறோம். இதுல உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதை விவரிக்கிறது. அப்ப உலகத்தின் ஒழுங்கு எவ்வாறுண்டா இப்ப பாருங்க, இதுல நாங்க ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒழுங்கு
இப்ப பாருங்க, இந்த உலக ஒழுங்கு, அதற்கு இன்னொரு பேர் நாங்க சொல்லலாம் சரியான ஒரு திட்டம். அப்ப ஏன் இந்த உலக ஒழுங்கு வந்துகிட்டு எவ்வாறு உள்ளது என்பதை பத்தி சொல்றாங்கண்டா, ஒரு நாட்டை பொறுத்தளவில இப்ப எங்கட நாடு வந்துகிட்டு ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையில இருக்குதான்னு முதல்ல என்ன செய்யணும், அறியணும்டா எங்கட நாட்டினுடைய அரசியல் கருத்தியல் என்ன தன்மையில் இருக்கு. இப்ப நீங்க அரசியல் கருத்தியல் என்று சொல்ற விஷயத்த நீங்க அடுத்த இதுல, அதாவது நீங்க இதை சொல்லலாம் வந்துட்டு 5வது அலகுல வந்துட்டு அரசியல் கருத்தியலை பத்தி தனியா பார்க்கலாம். அப்ப அரசியல் கருத்தியலுக்கு வேறு வேறு சில இதுகளும் சொல்லலாம். எப்படின்னா வாதம் என்று சொல்லலாம், சரியானே, எண்ணக்கரு என்று சொல்லலாம். அதே போல நான் நம்ம சொன்ன மாதிரி அரசியல் சிந்தனை என்று சொல்லலாம். அப்ப இதெல்லாம் வந்துட்டு அடுத்த யூனிட் 5 கோட்பாடு என்று சொல்றது, அது விதி கோட்பாடு என்று சொல்ற விஷயத்துக்குள்ள அடங்குறது. அது வந்துட்டு இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த அரசியல் கருத்தியல் என்ற விஷயம் பணி, இதுல பணி என்ன, இதுல சேவை. இப்ப இதுல சேவை என்ன, முதலாவது விஷயம் உலக ஒழுங்கு சரி, உலக ஒழுங்கு பற்றியது. அப்ப உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதை ஆராய்கிறது. அதுல அந்த உலக ஒழுங்குன்னா சரியான ஒரு திட்டமிடல் இருக்கும். இப்போ ஒரு உலகத்துல பாருங்க, எங்கட நாட்டில எப்படி அரசியல் இருக்கின்ற மாதிரி நாங்க எங்கட நாட்டை போல எல்லா நாட்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எல்லாமே ஒரு ஒழுங்கு அடிப்படையில தான் அந்த அரசியல் செயற்பாடு இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கருத்தியல் அந்த அரசியலை கொண்டு வருவாங்க. அது என்ன கருத்தியல்ண்டா, ஒரு நாட்டிலே ஜனநாயக சார்ந்த கருத்து அறிக்கும், ஒரு நாட்டு அரசியல் வந்துட்டு சமவுடைமைவாத அரசியல் அறிக்கும், ஒரு நாட்டில தாரண்மைவாத அரசியல் கருத்தியலை, இப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அரசியல் கருத்தியலை கொண்டு என்ன செய்யும், ஒரு உலக ஒழுங்கு எவ்வாறாக அதை அமைக்கணும்னா அந்த அரசியல் கருத்தை கொண்டுதான் என்ன செய்யும், அமையப்பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க, உலக ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதை முதலாவதாக இந்த அரசியல் கருத்தின் பணியாக இருக்கு. அப்ப அந்த உலக ஒழுங்கை தீர்மானிக்கணும்னா இந்த அரசியல் கருத்து மிக முக்கியமாக இந்த இடத்துல அமையணும், முதலாவது விஷயம். அதே போல பாருங்க, உலக ஒழுங்கை விளங்கப்படுத்துதல், மதிப்பிடுதல். இப்ப இந்த உலக ஒழுங்கத்தான் திரும்ப சொல்றாங்க. அப்படின்னா அதை என்ன செய்யறோம், அதை திரும்ப விளங்கப்படுத்தணும். நீங்க என்ன கருத்தியல கொண்டு வந்திருக்கீங்க, இத எப்படி இந்த எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க மத்த மக்கள் மத்தியிலேயோ அல்லது உலகளாவிய ரீதியில இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலோ இந்த அரசியல் கருத்தியல் எல்லா நாடுகளையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதை எப்படி நாங்க பொதுவா பார்க்கலாம். அப்ப நாங்க இந்த கருத்தியல் என்ற விஷயம் வந்துட்டு நாங்க ஒரு உதாரணமா ஜனநாயக கருத்தியல் எடுத்துக்கிட்டோம்டா, இது முதலாவதாக இதுல இதை எப்படி நாங்க ஒழுங்குபடுத்துற விஷயத்துக்கு வரலாம். இரண்டாவதாக இதை எப்படி நாங்க விளங்கப்படுத்தலாம். அப்ப இந்த ஜனநாயகம் என்ன, பொதுவாக என்ன ஜனநாயகம்டா, மக்களால் மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு ஆட்சி, என்ன மக்கள் விரும்புகிற ஒரு ஒரு நேரடியான ஒரு ஆட்சி முறை ஒன்றுதான் ஜனநாயக ஆட்சி. அப்ப இந்த ஜனநாயகம் என்ற விஷயத்தை கருத்தியல விளங்கினாத்தான் அதை என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். அப்ப அதாலதான் உலக ஒழுங்கை விளங்கப்படுத்துற இதை எப்படி மதிப்பீடு செய்யறோம். மதிப்பீடுண்டா, இப்ப நாங்க இந்த ஜனநாயக கருத்தை இதை எப்படி மற்றவங்களுக்கு மத்தியிலே, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில் எப்படி விளங்கப்படுத்துற. அப்ப ஆரம்ப காலத்தில் அறிஞர்கள் இப்படியான கருத்துக்களை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கண்டா, முதல்ல ஆய்வு செஞ்சாங்க. எப்படி, ஒரு உதாரணமாக ஐரோப்பியாவில தான் கூடுதலான கருத்தியல் உருவாக்கப்பட்டது. அந்த ஐரோப்பியாட ஆரம்ப காலங்கள்ல நடைபெற்ற சில சர்வாதிகார ஆட்சி முறைகள், இந்த மன்னராட்சி முறைகள்ல செயற்பாடின் விளைவாகத்தான் நிறைய கருத்தியல் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுது. அப்ப அந்த நேரங்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கருத்தை கொண்டு வந்தா, உதாரணமா முதலாளித்துவ ஜனநாயகம் அல்லது முதலாளித்துவ கருத்தை கொண்டு வந்தா அது கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்க, மக்கள் மத்தியில இதை நடைமுறைப்படுத்தி பார்ப்பாங்க. இதை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளலாமா என்று ஒரு ஒரு 15-20 வருஷம் போகக்குள்ள அந்த முறை வந்துகிட்டு மக்களுக்கு உகந்ததாக இல்லை, இதால பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வருகுதாமண்டா உடனே என்ன செய்வாங்க, இன்னொரு கருத்தியலை ஆய்வு செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்படித்தான் பல பல கருத்தியல்கள் என்ன செய்யுது, இந்த அரசியல் பாடப்பரப்பில் உள்வாங்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தியல் என்பது இரண்டாவதாக இதை எப்படி நாங்க கொண்டு வந்தா அதை எப்படி விளங்கப்படுத்தணும், அதை எப்படி மதிப்பீடு செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். அதே போல வழிகாட்டுறது. அப்போ அந்த கருத்தியல் விஷயத்துல வந்துட்டு அடுத்த பணி என்னன்னா, அந்த கருத்தியல் என்ன செய்யணும்னா வழிகாட்டு. எப்படி வழிகாட்டுது, ஒரு நாடு இப்ப எங்கட இலங்கையில வந்து ஜனநாயக அரசியல் இருந்தா அந்த ஜனநாயக அரசியல் படி மக்களை வழிகாட்டு. இப்போ இந்தியாவிலேயும் ஒரு ஜனநாயக அரசியல் இருக்கு, இல்ல தாராண்மைவாத அரசியல் இருக்குன்னா அது அதுக்கேற்ற மாதிரி அந்த கருத்தியலுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டும். அப்ப இந்த வழிகாட்டுதல் என்பது இந்த கருத்தியல் அடிப்படையை கொண்டுதான் என்ன செய்யுது, செயற்படுது. அதே போல நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல். இப்ப பாருங்க, நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸா தான் அந்த பணிகளை சொல்லுது. முதலாவது ஒரு விடயம் சம்பந்தமாக ஒழுங்குபடுத்துறது, சரியா, ஒரு கருத்தியல் ஒண்ணு கொண்டு வர அதை ஒழுங்குபடுத்துறது. இரண்டாவது அதை விளங்கப்படுத்தி மதிப்பிடுறது. மூன்றாவது அந்த 2 விடயங்கள் நாங்க முன்ன சொன்ன விடயங்களை
என்ன செய்யற மக்கள் மத்தியில வழிகாட்டுறது. அதுக்கு பிறகுதான் இவங்க என்ன செய்வாங்க, வழிகாட்டினா அவங்களூடாக நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்க. எப்படி இந்த நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்கதுண்டா, இப்ப வந்துட்டு நாங்க என்ன பாக்குறோமே, இப்ப அரசியல் வந்துகிட்டு என்ன செய்யுது, இந்த கருத்தியலை கொண்டு ஒரு உலகத்தையே என்ன செய்யுது, ஒரு கருத்தியல் உலகத்திலே உள்ள அனைத்து மக்களையும் ஆளக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ஆளக்கூடியதான அந்த கருத்தியல் என்ன செய்யறாங்கடா, இதை எப்படி ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி ஒரு அட்டவணை முறைப்படி இது எப்படி அதான் அந்த ஒழுங்குபடுத்தல் என்று சொல்ல விடயம் இருக்குதானே, அப்படி அந்த ஒழுங்குபடுத்தல் என்று அடுத்தது விளங்கப்படுத்தி மதிப்பு செல்றது கடைசி முடிவில் அவங்க ஏன் சொல்றாங்கடா, இந்த சொல்ற எல்லா விடயங்களையும் ஒரு புள்ளி விவரவியல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டவணை ரீதியாக நிகழ்ச்சி நிரல்களை தயாரிக்க. அப்ப எந்த அளவில மக்கள் மத்தியிலே ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு உலகளாவிய ரீதியிலோ எந்த அளவில இந்த கருத்து செயற்பாடு இருக்கின்றதை என்ன செய்வாங்க, ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி தயாரிச்சு அதை ஒரு அட்டவணை ரீதியாகவோ இல்லது ஒரு புள்ளிவிவர ரீதியாகவோ இல்ல ஒரு அட்டவணை ரீதியாகவோ பொதுவா காட்டுதான் அந்த நிகழ்ச்சி நிரல்களை தயாரிது. அப்ப எந்த செயற்பாடு, உதாரணமாக ஒரு தாராளமயவாத கருத்து இருந்தா அல்லது ஜனநாயக கருத்து இருந்தா அல்லது சமூகமயவாத கருத்து இருந்தா, இந்த கருத்தில கொண்டு இந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களை செயற்பாட்டை என்ன செய்யலாம், நாங்க ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கலாம். இல்ல இதன் ஊடாக அரசியல் கட்சி செயற்பாடா பார்க்கலாம். அதே போல மக்கள் அரசியல் கட்சியில எப்படி செல்வாக்கு செலுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் செல்வாக்கு எப்படி என்று பார்க்கலாம். அப்ப இந்த அடிப்படையில பொதுவாக நாங்க என்ன செய்யலாம், இந்த அரசியல் கட்சிகளின் பணிகள் என்ற விஷயத்துல இந்த அடிப்படையில இந்த ஒழுங்கு அடிப்படையில இந்த பணிகளை நாங்க விளங்கிக் கொள்வோம். சரியா? இப்ப இப்படியான கேள்விகள் உங்களுக்கு MCQல இந்த 2 விடை எழுதுற பகுதிகளில் வரலாம். அரசியல் கருத்தியல் பணிகள் 2 தருங்கண்டா ஃபைனல்லையும் வந்துருக்கு, இதுலயும் வரலாம். சரி, அப்ப அதால நீங்க படிக்கக்குள்ள இப்படியான ஷோர்ட் பாயிண்ட்ஸ்கள்ல வாரதுகள், நன்மைகள் அல்லது பணிகள் அல்லது பண்புகள் அல்லது முக்கியத்துவமான விடயங்கள் எல்லாம் வந்தா பாருங்க. 2 விஷயத்தையாவது நினைப்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த MCQ ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கோட் அடிக்கிறது மட்டுமில்லையே எழுதுறதும் இருக்கு 2. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். எதையும் மிஸ் பண்ண வேணாம், இதைத்தான் படிக்கணும் இதைத்தான் படிக்கணும். எதிர்பார்க்க வினாக்கள், அதாவது நான் எடுத்தார எதிர்பார்க்க வினாக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பகுதிக்கு மட்டும்தான். ஆனா MCQ பகுதிக்கு இல்லை. அப்ப MCQ பகுதிக்கு உங்களுக்கு என்ன விஷயம்டா, நாங்க இங்க செஞ்சு வாரமே அழகு பரீட்சை 15 யூனிட்லயும் 15 அழகு பேப்பர் நாங்க செய்வோம். செஞ்சுட்டு வரக்குள்ள ஒவ்வொன்றிலையும் கோட் அடிக்கிறது ஒரு 10 தப்பினா 15 வரும், எழுதுறது வந்துட்டு 10 வரும். அப்ப அப்படி என்று வரக்குள்ளே 15ல கிட்டத்தட்ட 300 MCQ வினாக்கள் வருது. அது ஆனாம உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வேறையா இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், பேப்பர் கிளாஸ் டைம் இல்ல வந்து இது எப்படி இதுக்கு இந்த MCQ விடை எழுதுற லேசாக எப்படி விடையா எழுதுறன்றதை நாங்க விளங்கினா போதும். அப்ப நீங்க இப்ப இருந்து இந்த நான் தார இந்த அழகு பரீட்சை பேப்பர்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து வந்துட்டு MCQல அங்கால உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சும்மா ஒரு பாஸ் பேப்பரை தந்தாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சார் இன்னைக்கு நான் செய்வேன் சார் பார்க்காம, இன்னைக்கு எப்படி நான் ஒரு 40க்கு 35 இல்ல 50க்கு 35 40 எடுப்பேன் நம்பிக்கையோட நீங்க செய்வீங்க. காரணம் என்னடா, இப்ப இருந்து இந்த பயிற்சியை என்ன செய்வோம், செய்து வரணும், மிஸ் பண்ணாம செய்து வரணும். சரியா? கொஞ்சம் இருங்களா, அதான் முடியட்டும். சரியா? ரைட். இப்ப அடுத்து பார்ப்போம், அரசியல் ரீதியாக மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கியுள்ள அரசியல் கருத்தியல்கள். இப்ப நாங்க இவ்வளவு நேரமும் இந்த அரசியல் கருத்தியல் சொல்றோமே, என்ன அந்த அரசியல் கருத்தியல் இதுல பாருங்க, இந்த தாரண்மைவாதம் என்று சொல்றது, சம உடைமைவாதம், அதே போல குடியரசுவாதம், சமூக ஜனநாயகவாதம், அதே போல பாசிசவாதம், தேசியவாதம், மதச்சார்பின்மைவாதம், பெண்ணியல்வாதம். இப்ப இந்த 8 விடயங்களோட சொல்லப்படுது. அப்ப இந்த 8 விடயம் வாதங்களும் வந்துகிட்டு ஆரம்ப காலத்துல இன்னும் ஒரு சில வாதங்களும் இருந்தது. சரியா? அப்ப இப்ப வந்துட்டு உங்களோட சிலபஸ்ல வந்துட்டு மிக முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த பெண்ணியல் வாதமும் அதே போல இந்த மதச்சார்பின்மை வாதம் என்ற விஷயம் சிலபஸ்ல முக்கியத்துவப்படுத்திருக்காங்க, நியூ சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஆரம்பகால சிலபஸ்ல ஒரு சில விஷயங்கள் நீக்கப்பட்டிருந்தது, இப்ப அதை முக்கியத்துவப்படுத்திருக்காங்க. இதுல நாங்க ஆரம்ப காலத்துல சில அரசுகள் இருந்தது வாதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீக்கி இப்ப புதிய விடயங்கள் 2 சேர்க்கப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் வந்துட்டு எப்பவும் இருந்ததுதான். அதுல வந்த பெண்ணியல் வாதம் வந்துட்டு அண்மை காலமாக இருந்தால் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். நீங்க பார்க்கலாம், பெண்ணியல் அணுகுமுறையில பார்த்துருப்பீங்க. அதே போல பெண்ணியல் வாதம் இருக்கு, பெண்ணியல் கோட்பாடு இருக்கு, அதே போல மதச்சார்பின்மை வாதம் இருக்கு. அது வந்துட்டு மதச்சார்பின்மை வாதம் அதே போல கோட்பாடும் இருக்கு. அப்ப ஒரு சில விடயங்கள் வந்துட்டு புதிய சில திட்டங்களாக சில கருத்தியல்களாக கொண்டு வரப்படும். அப்ப நீங்க இந்த கருத்தியல்ல மற்றும் ஒரு பேர் தான் இந்த வாதம் என்று சொல்றது.
இப்ப வாதம் என்றாலும் நீங்க குழம்பிக்க தேவையில்லை. சரியா? இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ்கள்ல வந்துட்டு நிறைய இடத்த ஒரு சொல்ற பல பேர்கள் போட்டிருக்கேன். சில இடத்த சிந்தனை வந்திருக்கும், சில இடத்த கருத்தியல் என்று வந்திருக்கும். அப்ப 2 முறையே பேர். சில இடத்த வாதம் என்று வந்திருக்கும். வாதம் என்றாலும் அது அதான். சரியா? சில டைம்ல எண்ணக்கரு உண்டு தனி அப்படி போட்டிருந்தாலும் அதுவும் அதே பேர் தான். குழம்பிக்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு குழப்பமாக மறந்துடும் என்று சொல்றார்கள். அதை பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. அந்த வாதம் என்று சொல்றது பக்கத்துல எண்ணக்கருவை சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த ஏற்கனவே 2 சொல்லப்பட்டு தானே இருக்கும். சிந்தனை என்றும் கருத்தியல் என்றும். அதனால இதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. ரைட். அப்ப இவ்வாறான இந்த 8 விடயங்கள் தான் என்ன நாங்க பொதுவாக இப்ப நாங்க படிக்க போற அரசியல் கருத்தியல். இப்ப நீங்க அலகு 5 யூனிட் 5ல வந்துகிட்டு நீங்க படிக்க போற வந்துட்டு இந்த 8 கருத்தியலும் தனிப்பட விவரணமாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு வாதத்தை, அதாவது தாரண்மை வாதம் என்ன என்றதை நாங்க இங்க கொஞ்சம் பார்ப்போம். சரியா? அதோட சம உடைமை வாதம் அதண்டா என்ன என்று 2 வாதத்தையும் நான் இதுக்கு உதாரணப்படுத்தி நோட்ஸ்ல உங்களுக்கு தந்திருக்கேன். ரைட். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், அந்த தாரண்மை வாதம் நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க எங்கேயாவது கிளாஸ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ போய் படிச்ச விஷயத்துல தாரண்மை வாதம் அதுல இருக்கின்ற கருத்தியல் என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன கருத்து அங்க சொல்லப்பட்டிருக்கு? எதை முக்கியத்துவப்படுத்தி அந்த தாரண்மைவாத கருத்து சொல்லப்படுது பாப்போம். ஸ்கூல்லயோ இல்ல எங்கேயோ கிளாஸ்ல நீங்க படிச்சிருந்தா சொல்லுங்க பாப்போம். இல்ல இது வரைக்கும் நாங்க போகலைன்னு சொல்றாங்க அமைதி அறிங்க. இப்ப ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க தானே ஒரு சிலர். இப்ப ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பம் இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா தொடங்கிட்டு என்ன. அப்ப எப்படி நீங்க 1வது யூனிட் 2வது யூனிட் எப்படி முடிச்சிருப்பீங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். தனிநபர் சுதந்திரம் உண்டு. தனி தனிநபர் சுதந்திரம். ரைட். ரைட். இந்த தனிநபர் சுதந்திரம் என்று சொல்ற விஷயம் வந்துகிட்டு இதால அப்ப பொதுவாக நான் சொல்றதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தனி மனித சுதந்திரம் என்று சொல்ற விஷயம் இந்த தாரண்யவாத கருத்தியல் இருக்கு. அப்ப இந்த தாரண்யவாத கருத்தில சொல்லப்படுற தனி மனித சுதந்திரம் தொடர்ந்து நாங்க என்ன செய்யலாம்? ஏனைய சில கருத்தியல் மிதிக்கனே இப்ப சம உடைமைவாத கருத்தியலும் இருக்கு. அப்ப இந்த தனி மனித சுதந்திரம் என்ற கருத்து தொடர்ச்சியாக தொடர்ந்து செயற்பட்டு வந்த ஒரு கருத்தியல் அது. சொல்லுங்க பாப்போம். இப்ப தனி மனித சுதந்திரத்தை வலியுறுத்தப்படுகிறது தாரண்மைவாதம். இந்த தாரண்மைவாதம் தொடர்ந்து பேணப்பட்ட ஒரு கருத்தியல்லா இல்ல இன்று வரைக்கும் இந்த தாரண்மைவாத கருத்து எங்கேயாவது நாடுகள்ல பின்பற்றப்படுவதா? சொல்லுங்க பாப்போம். இருக்கா? இல்ல என்ன? ரைட். அப்ப ஏன் அது பின்பற்றப்படலை என்றா இந்த தனி மனித சுதந்திரத்தை மட்டும் வலியுறுத்தப்படுவதாலே ஏனே சில விடயங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. தான் முதலாவது காரணம். அப்ப ஏன் அது புறக்கணிக்கப்படுற காரணம்? தனி மனித சுதந்திரம் என்று சொல்லக்குள்ள அந்த இடத்துல என்ன ஆகும் என்றா ஏற்கனவே இந்த தாரண்யவாதம் என்ற கருத்து வந்துட்டு உருவாக்கப்பட்ட காரணம் வந்துட்டு அதை நாங்க தெரிஞ்சாத்தான் ஏன் இதுக்கு பிறகு தொடர்ந்து இந்த தனி மனித சுதந்திரம் என்ற விஷயத்தை வலியுறுத்தப்படுகிறது ஏன் தொடர்ந்தும் பேணப்படலை என்றது எங்களுக்கு தெளிவு வரும். அப்ப இது தெளிவு வரணும்டா இதுக்கு முதல் ஏதாவது வாதம் இருந்ததா என்று தெரியணும்னே. அப்ப இந்த தாரணிம வாதம் என்றது எந்தவித வாதமும் இல்லாம சும்மா உருவாக்கப்பட்ட ஒரு வாதமா என்றா இல்லேனே. அப்ப இதை அறிவோம் நாங்க. அது எப்படி அறிகிறேன்டா முதலாவது இந்த தாரண்மை வாதம் என்பது லிபரலிசம் என்று சொல்லுவாங்க. தாரண்மை வாதம் என்றா பொதுவாக முதலாளித்துவம் என்று சொல்ற அந்த இது எண்ண கருவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வாதமாகத்தான் சொல்லப்படுது. அப்ப எப்படி என்றா இது அதாவது முதலாளித்துவம் என்ற சிந்தனையை முழுதாக அதை ஒழிச்சு வேறொரு பேரில ஆனா முதலாளித்துவம் என்ற விடயமும் அதுல இருக்கணும் தனி மனித சுதந்திரம் என்றதும் இருக்கும். இந்த தாராண்மைவாதத்துக்கு பல பேர்கள் இருக்கு. லிபரல் வாதம் என்று சொல்லுவாங்க, தாராள வாதம் என்று சொல்லுவாங்க. இது பிறகுதான் ஜனநாயகம் என்று சேர்க்கப்பட்ட ஆனா இந்த தாராண்மை என்று தனியே சொல்லக்குள்ள தாராளவாதம் லிபரல் வாதம் தாராண்மை வாதம் என்று சொல்லலாம். சரியா? அப்ப என்ன இங்க நடக்குதுண்டா ஆரம்ப காலத்தில் இருந்த இந்த முதலாளித்துவ கொள்கை முதலாளித்துவ கருத்தியல் அப்ப இந்த கருத்தில் எப்படி தோற்றம் பெற்று எப்படி அது முறையடிக்கப்படுதுண்டா ஐரோப்பியாவில தான் இந்த முதலாளித்துவ சிந்தனையாளர்களால உருவாக்கப்படுது. இங்க வந்துட்டு 2 வர்க்கங்கள் உருவாக்கப்படுது. இந்த முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனையில 2 வர்க்கங்கள் தோன்றப்படுறது. ஒன்று தொழிலாளி, தொழில் என்ன தொழிலாளி முதலாளி. சரியா?
தொழிலாளி, முதலாளி. அப்ப இவர் தான் இதுல மெயினான ஆள். இப்ப பாருங்க, இந்த முதலாளி என்று சொல்றவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, இவங்கள ஒரு ஆளும் வர்க்கமாக செயற்பட்டு வந்தது. எப்படி ஆளும் வர்க்கம்ண்டா, தன்னை அனைத்து, அதாவது அவர முதலாளித்துவம், அதாவது செல்வம் தான் அங்க முக்கியத்துவம் என்ன. அப்ப அந்த பொருளாதாரத்தை முக்கியத்துவப்படுத்தி தன்ற ஆளும் தன்மையை காட்டி அவர் ஒரு அரசியல் தன்மையை செயற்படுத்தலாம் என்ற அளவுக்கு இவங்களும் மிஞ்சிட்டார். இப்ப முதலாளி என்றா முதலாளி மாதிரி என்ன செய்யணும், ஒரு கூலிக்காரன் வேலை செய்யணும், சம்பளம் கொடுக்கணும், அதே போல அவன் நல்ல முறையில் பார்க்கணும். ஆனா இங்க என்ன நடந்துச்சுண்டா, இந்த முதலாளித்துவம் என்ற விஷயம், முதலாளிகள் என்ன செய்றாங்க, பொருளாதாரம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்குள் என்ன செய்யுது, ஒரு ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு காழ்ப்புல சிந்தனை. நாங்க தான் பெரிய ஆட்கள், நீங்க எங்களுக்கு அடிமை மாதிரி ஏறிக்கணும், நாங்க உங்களுக்கு சம்பளம் தர மாட்டோம், ஒன்றும் தர மாட்டோம், உங்களுடைய இதுகளை நாங்க சுரண்டுவோம் என்ற அளவிலே இவங்க மாறுறாங்க. அப்ப இவங்க இங்க மாறக்குள்ள இந்த தொழிலாளிகள் என்ன செய்றாங்க ஒரு அடிமைத்தனமாக, அதாவது இவங்களோட உழைப்புகளை இந்த முதலாளிகள் சுரண்டு ஒரு பக்கமாக முதலாளிகள் மாறுறாங்க. ஆனா தொழிலாளி என்ன செய்றாங்க, ஒரு அடிமைத்தனமாகவும் இவங்களுக்கு ஒரு, அதாவது கட்டுப்படக்கூடிய மாதிரி ஒரு முடங்கக்கூடிய நிலைமைக்கு இந்த தொழிலாளிகள் மாறுறாங்க. இப்ப மாறக்கூட நாளடைவில் என்ன நடக்குதுண்டா, இந்த தொழிலாளிகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு இடையில கடுமையான ஒரு சிக்கல். ஏன், பணம் இல்ல, உணவில்ல, தட்டுப்பாடு, அவங்களுக்குள்ளே ஒரு பஞ்ச நிலைமை ஆயிடுச்சு. அப்ப இந்த மக்கள் என்ன செய்றாங்கண்டா, இந்த முதலாளிகளுக்கு எதிராக நாங்க என்ன செய்யணும், ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளணும். அந்த போராட்டம் தான் வர்க்க போராட்டம் என்று சொல்றது. தொழிலாளர் வர்க்க போராட்டம். அந்த வர்க்க போராட்டம் முதலாளித்துவத்துக்கு எதிராக, முதலாளிகளுக்கு எதிரான போராட்டம். அப்ப இந்த ரெண்டு, தொழிலாளி ஒரு வர்க்க போராட்டம் ஏற்படுத்தணும்னு அது முதலாளிக்கு எதிராக ஏற்படுது. இவங்களும் பேசுறாங்க, இவங்களுக்கு எதிராக ரெண்டு பேருக்கும் ஆளுக்கால் ரெண்டு வர்க்கமாக பிரிஞ்சு இரண்டு பேருக்கும் இடையில ஒரு முரண்பாடு போராட்டமாக மாறுது. அப்ப இங்க என்ன நடக்குது, இந்த போராட்டத்தின் விளைவு என்ன, இவர் வாழுகிறதா இவர் வாழ்றதான்ற பிரச்சனை. அப்ப இதுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த நேரங்களில் சில அறிஞர்கள் இந்த முதலாளி சிந்தனை வந்துட்டு மக்களை அழிக்கும் ஒரு சிந்தனையாக, மக்களை என்ன, அதாவது அழிக்க மட்டும் இல்லாம மக்களுக்கு இடையிலே அதாவது இன்னும் இன்னும் தந்த பலத்தையும் அதிகரிக்க மட்டும் இல்லாம இந்த இல்லாத மக்களை அடிமைத்தனத்தையும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி. அப்ப காழ்ப்புல சிந்தனை. அப்ப இந்த சிந்தனை இன்னும் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க இவங்க பார்த்தாங்க, சில சிந்தனையாளர்கள் இதை தொடர்ந்து கொண்டு போனோம்டா, தொடர்ந்து இது சிந்தனை இருந்தா மக்களை இல்லாம என்ன செஞ்சிருவாங்க, ஆளால் புறம்பட்டு அழிஞ்சு போயிடுவாங்க. அதால இந்த சிந்தனைக்கு பதிலாக நாங்க வேறொரு சிந்தனையை கொண்டு வரணும், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி. அப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு எதிராக கொஞ்சம் மக்கள் சேர்ந்து சில சிந்தனைகளாக, சில அறிஞரோட சேர்ந்து இந்த தொழிலாளிகள் ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்ததில்ல தான் தனி மனித சுதந்திரம். அப்ப இந்த தனி மனிதன் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் என்ற தன்மை வருது. அப்ப இந்த தனி மனித சுதந்திரம் என்றதுக்கு முதல் இந்த சம உடைமைவாதம் என்று இருக்கிறது, அது வந்துகிட்டு இந்த முதலாளி சிந்தனையில தான் உருவாக்கப்படுது. சரியா? அப்ப முதலாளி சிந்தனையிலிருந்து உருவாக்கப்படுவது மட்டும் இல்லாம இந்த இந்த அதாவது இந்த முதலாளித்துவ சிந்தனை இருக்குதானே, இதுல இருந்து உருவாக்கப்பட்டது அதோட இந்த தாரண்மைவாதம் என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்கானே, அதையும் சேர்த்து உருவாக்க. ஏன் ஏன் அந்த சம உடைமைவாதம், இந்த தாரண்மைவாதம் சரியென்று ஏற்றுக்கொள்ளலாம் தானே, ஏன் சம உடைமைவாதம் என்றது அப்ப தொடர்ந்து வந்துகிட்டு சம உடைமைவாதம் என்ற கருத்து தேவையில்லை தானே. அப்ப முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய முதலாளி வர்க்கத்துக்கு எதிராகத்தானே இந்த தாரண்மைவாதம் வந்ததுனே. அப்ப இந்த தாரண்மைவாதம் வந்தா தொடர்ந்து ஏன் தாரண்மைவாதம் இருந்திருக்கலாம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த தாரண்மைவாதம் தொடர்ந்து இருக்காம இருக்கு காரணம் என்னண்டா, இவங்களுக்குள்ளேயும் தாரண்மைவாதத்திலே நிறைய குறைபாடு இருக்கு. அப்ப அதாலதான் சமோடைமைவாதம் என்ற கருத்து வருது. அப்ப இது எப்படி வருதுன்னா, இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தாராண்மைவாதம் என்று சொல்லக்கூடிய தனி மனித சுதந்திரத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப தனி மனித சுதந்திரத்தை கொண்டு வந்தா இந்த முதலாளி என்ற கதாங்க இல்லை, எல்லாம் ஒட்டுமொத்த அனைவரும் என்ன, தனி மனிதன், அதாவது ஒரு அரசுங்கள வாழுகின்ற ஒரு 50 லட்சம் பேரோ இல்ல 1 லட்சம் பேர் இருந்தா அவங்க அவ்வளவு பேருக்கும் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஒன்று கொடுக்கும். இங்க யாரும் யாரையும் ஆளலாம், எல்லாருக்கும் எல்லாரும் சுதந்திரம். அப்ப அந்த சுதந்திரமான தன்மையை கொடுத்துட்டு பொருளாதாரமும் தனி மனிதன் என்ற ரீதியில் நீங்க விரும்பின மாதிரி பொருளாதாரம் தேடுங்க. ஏன், உங்களுக்கு நாங்க சுதந்திரம் தந்திருக்கோம். தனி மனிதன் என்று சொல்லக்கூட ஒரு தனி நபரில் இருந்து எல்லாரையும் ஒட்டுமொத்த மக்களை கொண்டு போகும். அப்ப அந்த ஒட்டுமொத்த தனி நபர்களும் என்ன செய்யலாம்டா, நீங்களே உங்களுக்கு விரும்புற மாதிரி தொழிலை செய்யலாம், நல்ல வருமானத்தை ஈட்டலாம், எல்லாருமே முதலாளியாக மாறலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ரெண்டு வர்க்கம் மாதிரி பிரச்சனைக்குரிய மாதிரி ஆளும் வர்க்கம் மாதிரி அதுக்கு எதிராக
அவங்க அடிமை வர்க்க மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இந்த சிந்தனையை தான் மாத்தி இந்த தாரண்மைவாதத்தை தொடர்ந்து என்ன செய்யறாங்க, கொண்டு வந்தாங்க. அப்ப தொடர்ந்து இந்த கொண்டு வந்தாலும் தொடர்ந்து இது இருக்குதா? இல்ல. ஏன் இது தொடர்ந்து இருக்கலையேண்டா, இந்த தனி மனித சுதந்திரம் பண்றதை வலியுறுத்தினதாலே திரும்ப திரும்ப என்ன நடக்குது, அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதாரத்தை தேடுகிறான். தேட 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 அதிகமான பொருளாதாரம் அவனுக்கு வருது. வந்தா அவன் அடுத்து என்ன, சுகபோக வாழ்க்கை வாழணும் என்ற ஒரு எண்ணம். ஒரு முதலாளி, இப்ப நாமளும் தானே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கக்குள்ள நாங்க ஒரு ஒரு என்ன ஏழை லெவல்ல இருப்போம், மிடில் கிளாஸ்ல இருப்போம். அதே சமயம் திடீரென்று ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்குள்ள எப்படி இருப்போம், நாங்க ஒரு ஹை லெவல்ல இருப்போம். அடுத்தது இந்த 10,000 ரூபாய் திடீரென்ன மாதிரி ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்குள்ள இன்னொரு ஒரு top லெவல், அதாவது கடும் ஆடம்பரத்துக்கு போவோம். எப்படி ஆடம்பரம்? விரும்பின மாதிரி நாங்க விரும்பின வாகனம் ஓடுவோம், விரும்பின வீடுகள் இருப்போம். அது சொல்ல இல்லாது. அப்ப அந்த லெவலுக்கு போயிட்டுருவோம். அப்ப அந்த லெவலுக்கு போனா அங்க அடுத்து என்ன, நாங்க நாங்க என்ன யோசிப்போம், எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும், நாங்க ஒரு ஃபேக்டரி ஒன்று திறக்கணும். இப்ப நாங்க முன்ன சும்மா நார்மலா நாங்க தனி மனிதனை செஞ்சோம், இப்ப அப்படி எல்லாம் செய்யல. இப்ப நாங்க ஆள் போடுதல் ஒன்று செல்லக்குள்ள திரும்ப என்ன நடக்குது, தொழிலாளி என்ற ஆட்கள் இந்த இடத்துக்கு வர போறாங்க. அப்ப வரக்குள்ள திரும்பவும் என்ன நடக்கும், இந்த இடத்த முதலாளி தொழிலாளி என்ற ஒரு போராட்டம் வருமா இல்லையா? அதான் இந்த தாரண்மைவாதம் என்றது தொடர்ந்து இல்லாம திரும்ப சமவுடைமைவாதம் என்ற சிந்தனை உருவாகிறதுக்கு காரணம். விளங்கிட்டா? ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொல்றேன்டா, இது யாருமே எந்த சேருமே இப்படி எல்லாம் விளவாரியா சொல்லித்தர மாட்டாங்க. ஏனென்றா பேசிக்கா வந்து உங்களுக்கு விளங்கணும். ஏன் இந்த தாரண்மைவாதம் என்ற கொள்கை சிந்தனை தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கலாம் தானே? ஏன் பிறகு இந்த ஒரு 8 வார சிந்தனைகள் எல்லாம் மாறி மாறி வருகுது? ஏன் இது அரசியல் நாங்க உண்ட படிச்ச காரணம் என்றெல்லாம் யோசிக்கலாம். அப்ப அதுக்காக சொல்றேன், முதலாவது ஏன் இது வந்துக்கு, முதல் என்ன சிந்தனையால இந்த சிந்தனை வந்துக்கு, அப்ப இந்த சிந்தனையும் தொடர்ந்து ஏன் இருக்கல, இது போற எந்த சிந்தனை வந்துக்கு, அப்ப அது பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்த சிந்தனைகள் எல்லாம் உருவாக்க போற காரணம் என்ன, இப்படித்தான் நாங்க படிக்கணும். அப்ப நாங்க தியரியை படிக்கக்குள்ள பேசிக்கலி இருந்து படிச்ச மட்டும்தான் விளங்கும். சும்மா தாராண்மைவாதம் தனி மனித சுதந்திரம் அவ்வளவுதான். அப்ப அதுல சொல்லப்படு வந்து தனி மனித சுதந்திரம் அடுத்த இது உருவாக்கப்பட்ட 16ஆம் 18ஆம் நூற்றாண்டுகள்ல, அதுவும் அந்த ஐரோப்பிய வலயங்கள்ல இப்படி சொன்ன பிள்ளைகளுக்கு கிளியரா விளங்குமா? இல்லை. அப்ப இது எப்படி உருவான, எப்படி வந்த என்ற விஷயத்த சொல்லித்தான் அதனுடைய ஆரம்ப அடித்தளங்களை சொல்லணும். அப்ப அதுக்கு அதை உங்களுக்கு பேசிக்கா இப்ப விளங்கிட்டு தானே உங்களுக்கு இந்த அரசியல் கருத்தில இந்த சொல்லப்படு தாரண்மைவாதம் சமூடமைவாதம் என்ற கருத்துகள் எப்படி உருவாக்கப்பட்ட என்று விளங்கிட்டு தானே, அதுல பேசிக் தான் இது. சரியா? ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இதுல தாரண்மைவாதம் என்று சொல்லக்கூடியது, இந்த தாராளவாதம் லிபரல்வாதம் 3 வாதம் அதுல போட்டு நீங்க பார்க்கலாம். தாரண்மைவாதத்தின் மூலக்கொள்கை முதலாவது சொல்லுவாங்க என்ன, தனி மனித சுதந்திரம். என்ன தனி மனிதனை பற்றி அவன் தனி மனிதனுக்குரிய சுதந்திரம் எந்த வகையில எவ்வாறு இருக்கும், அது எவ்வாறு இருக்கணும் என்றது மட்டுமில்லை, அதை எப்படி செயற்படுத்தணும், அரசாங்கமும் அரசியலும் எப்படி செயற்படுத்தணும் என்றது. அப்ப இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்த தாரண்மைவாதத்தின் முதலாவது மூலக்கொள்கை, தனி மனித சுதந்திரம் என்றது. அடுத்த விஷயம் பாருங்க, தனி மனித சுதந்திரத்தை சமூக பொருளாதார அரசியல் பரப்பில் சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு ஒரு கருத்தியல் தொகுதியை தாரண்மைவாதம். ஏன் அதை அப்படி சொல்றாங்க? தனி மனித சுதந்திரம், தனி மனித சுதந்திரத்தை பொறுத்த அளவில சமூகம் பொருளாதாரம் அரசியல் பரப்பில் சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு ஒரு கருத்தியல் தொகுதியை தாரண்மைவாதம். ஏனென்றா தாரண்மைவாதத்தை பொறுத்த அளவில தனி மனித சுதந்திரத்தை கொண்டு 3 விடயங்களை பார்த்தாங்க. ஒன்று, அரசியல்ல தனி மனிதன் எவ்வாறு இருக்கிறான், 2வது பொருளியல்ல எவ்வாறு இருக்கிறான், 3வது சமூக அமைப்பு, சமூக அமைப்பிலே இந்த தனி மனிதனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கு. ஏன் தாரண்மைவாதத்துல தான் இந்த 3 விடயங்களையும் முக்கியத்துவமா பார்க்கலாம். ஏனென்றா இங்க தனி மனிதனை முக்கியத்துவப்படுத்தி சொல்றதால இப்ப வந்துட்டு முதலாளித்துவத்துல வந்துட்டு முதலாளிகள், அதாவது பொருளாதாரத்தை பற்றி தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. அதான் அரசியல் என்ற விஷயமும் இல்லை, சமூகம் சம்பந்தமான விஷயமும் அங்க இல்லை. ஆனா இங்க தனி மனிதன் என்று வரக்குள்ள அந்த தனி மனிதன் சமூகத்தோட தொடர்புடையவன், அரசியலோட தொடர்புடையவன், பொருளியலோட தொடர்புடையவன். அதாலதான் 3ஐயும் என்ன செய்யறாங்க, 3ஓட சேர்த்த மாதிரி இந்த வரைவிலக்கத்தை சொல்றாங்க. அப்ப இது வந்துகிட்டு இந்த கருத்து வந்துகிட்டு 3 விடயங்களையும் ஒரு தொகுப்பு என்று வகையில நாங்க இதை பார்க்கலாம். அதே போல இந்த தாரண்மைவாதம் என்பது
15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பியாவில் காணப்பட்ட மானிய பொருளாதார அரசியல் முறைகள் வீழ்ச்சியடைந்த போது முதலாளித்துவத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு தேவையாக ஏற்பட்ட வகையில் இது தோற்றம் பெற்றது. இப்ப பாருங்க, இந்த 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகள் ஐரோப்பாவில் காணப்பட்ட மானிய பொருளாதாரம். அப்ப இந்த மானிய முறை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு முறை இருந்தது. அப்ப மானிய முறை அரசு கருத்தியல், அதுக்கு பிறகு இந்த சொல்லப்படுகிற முதலாளித்துவ கருத்து. இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலங்கள்ல ஒவ்வொரு அரசுகளும், அதாவது ஒரு மன்னர்கள்ல காலம் தான் ஆரம்ப காலத்துல, அந்த மன்னர்கள் ஆட்சி முறையில எந்த அமைப்பில் அந்த அரசுகளை செயற்பாடு இருந்துச்சு, மானிய முறையில இருந்துச்சு. அதுக்கு முதல் வந்துகிட்டு அத சொல்றாங்க, நம்ம எப்படி வேண்டா அந்த ஆரம்ப காலத்துல வந்துட்டு அது ஆதிகால அரசு, அதாவது ஆதி காலங்கள்ல வந்துகிட்டு இந்த கோத்திர அரசுன்னு சொல்றார். அப்ப கோத்திரம் பண்ணக்குள்ள இந்த அரசெல்லாம் தோன்ற காலத்துக்கு முதல் வந்துட்டு மக்கள் என்ன சமூகம், அதாவது சமூகம் பண்ணக்குள்ள அப்பதான் மக்கள் ஒரு சமூகம் வாழக்குள்ள அது சின்ன ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம். என்ன உதாரணம், ஒரு 20-30 பேர் சேர்ந்தா ஒரு சமூகம், அத ஒரு கோத்திரமாக அந்த இடத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அது கோத்திர அரசுன்னு சொல்லுவாங்க. இப்படி இப்படி கட்டம் கட்டமாக. அதே போல நகர அரசு, அது வந்துகிட்டு கிரேக்க நகரத்துல உருவாக்கப்பட்டது. இப்படி அரசுகள் வந்துட்டு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற வகையில அமைந்ததாக நாங்க சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகள மானிய முறை என்று சொல்லக்கூடிய சில அரசு முறைகளும் இருந்தது. அப்ப இந்த 15ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பாவில் காணப்பட்ட மானிய பொருளாதார அரசியல் முறைகள் வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து அதுக்கு பிறகு முதலாளித்துவம் என்ற கருத்து வருது. நாங்க இப்ப பார்த்த முதலாளித்துவம். அப்ப இந்த முதலாளித்துவத்திலும் ஏற்பட்ட சில மாற்றங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த தாராண்மை என்று சொல்லக்கூடிய கருத்து உருவாக்கப்படுது. அப்ப 2 விடயங்களை எதிர்த்து தான் இந்த தாராண்மைவாதம் என்ற விஷயம் வருது. என்ன, ஒன்று மானிய முறை, அதே போல முதலாளித்துவம். இது 2க்கும் அப்பால் 2க்கும் அடுத்தபடியாக இதுல சில விடயங்களை என்ன செஞ்சாங்க, நீக்கிட்டு இதெல்லாம் மிதிக்க போடா, ஆனா இந்த விடயம் தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கு, மக்களுக்கு இந்த கருத்தான் பொருத்தம் என்றதை கொண்டு வந்தாங்க. அப்ப அதையே பார்க்கலாம். அதே போல பாருங்க, சுதந்திரம் என்ற எண்ணக்கருவோடு இணைந்து சுதந்திரமாக உற்பத்தி முறையை சந்தை என்ற தாராள பொருளாதார மூலக்குள்ள உருவாங்க. அப்ப சுதந்திரம் என்ற அந்த எண்ணக்கருவோடு சுதந்திரமான உற்பத்தி விளைவிட்டானே. அப்ப இங்கேயும் என்ன சொல்லப்படுது, பொருளாதாரம் என்ற விஷயம் இங்க விட்டு கொடுக்கல. இப்ப தனி மனித சுதந்திரம் என்றா தனி மனிதன் அரசியல மட்டும்தான் இருக்கணும்ன்றதை பத்தி சொல்லல, பொருளாதாரத்தை சொல்லப்படுது, சமூகத்தை பத்தியும் சொல்லப்படுது. அப்ப அதால பொருளாதாரம் என்று வரக்குள்ள அங்கேயும் அங்க முதலாளித்துவத்துல முழுமையா பொருளாதாரத்தை பத்தி தான் சொல்லப்பட்டது. ஆனா இங்க 3 விடயங்களோட சேர்த்ததால பொருளாதாரம் என்ற விடயம் உண்டாக இருக்கு. ஆனா இங்க பொருளாதாரம் என்ற விடயம் வந்ததில்ல, மீண்டும் அந்த ஏற்கனவே உள்ள அந்த முதலாளித்துவ விடயம், முதலாளித்துவ அந்த கருத்தில் இங்கேயும் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறுது. அதாலதான் இந்த சமூகமேன்றது வருது. அதை நாங்க அடுத்த இதுல பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்டா, இதை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு விடயத்தை, முதலாளித்துவத்தில் இருப்புக்கு தேவையான அரசியல் உறுதிப்பாட்டை பேணுவதற்கு ஏதுவாக வகையில் அரசியல் பரப்பு சுதந்திரமாக இருக்க வேண்டும். தாராண்மைவாதம் வலியுறுத்துகின்ற இது ஜனநாயகத்தோடு இணைந்து தாராண்மை ஜனநாயகம் தோற்றம் பெறுது. அப்ப இந்த தாராண்மைவாத கருத்து பிறகு, அதாவது இந்த தாராண்மை முதலாளித்துவத்துக்கு பிறகு வந்ததுதான் என்ன நாங்க பார்க்கிறோம், இந்த தாராண்மை வந்துகிட்டு இதுக்கு பிறகு சமூகமே வருது. இருந்தாலும் இந்த தாராண்மைவாதம் திரும்ப எப்படி ஒரு பேரோட வருகுதாமண்டா, திரும்ப தோற்றம் பெறுது தாராண்மைவாதம். அதாவது தாராண்மை ஜனநாயகவாதம் அல்லது லிபரல் ஜனநாயகவாதம் என்ற ஒரு பேரோட பிறகு ஒரு காலத்துல தோற்றம் பெறுது. அதையும் நாங்க பார்க்கலாம். அப்ப இங்க விளையக்கூடும், நல்ல விளையக்கூடும். இப்ப தாராண்மைவாதம் வந்துகிட்டு தனிப்பட உருவாக்கப்பட்டது. இத தாராண்மைவாதத்திட சேர்ந்து தாராள ஜனநாயகவாதம் என்ற வாதமும் இருக்கு. அப்ப அது எப்படி உருவாக்கப்படுதுன்னா, அது ஒவ்வொரு கருத்தியலும் உருவாக்கப்பட்டு அதுலேயும் சில பிழைகளை கண்டது பிற்பாடு அது உருவாக்கப்படுது. அப்ப நாங்க இப்ப ஏன் நாங்க இதை கடைசி சொல்றோம்டா, இந்த அடிப்படையில தான் இந்த தாராண்மைவாதம் என்ற கருத்து நாங்க ஊடக பார்த்து வருவோமே. அப்ப தாராண்மைவாதம் என்ற கருத்தும் தொடர்ந்து நிலையாக இல்லாம அது குறிப்பிட்ட காலத்தின் பிற்பாடு தாராள ஜனநாயகம் என்ற அளவில தோற்றம் பெற்றது. அதான் அந்த 5வது பாயிண்ட்ஸை பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது இப்ப நாங்க பார்க்கணும் பிள்ளைகள், தாராண்மைவாதத்தோடு டைம் இருக்கா, நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷத்தை எடுப்போம். நாங்க துணை தானே வந்த, அப்ப நாங்க இன்றைக்கு கொஞ்சம் நிறைய பார்க்கணும் தான் இருந்த, இருந்தாலும் மிச்ச நாளை பிறகு வந்ததால எல்லார்டையும் கொஞ்சம் பேசணும் மனதால நான் நிறைய விஷயத்த கொஞ்சம் பேசுறேன். சரியா? ரைட், ஓகே. இனி கண்டினியூவா கிளாஸ் போகும், மிஸ் ஆகாம வாங்க. அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாம் நடக்கும். சரியா? ரைட்.
அடுத்த பாருங்க, தாராண்மைவாதத்தோடு இணைந்து தோற்றம் பெற்ற அரசியல் நிறுவனங்களும் மூலக்கொள்கைகளும் அதன் நடைமுறைகளும். இப்ப இதுல தாராண்மைவாதத்தோடு இணைந்து தோற்றம் பெற்ற அரசியல் நிறுவனங்களும் மூலக்கொள்கைகளின் நடைமுறைகளும் மூன்று விடயங்கள் இதுல சொல்லப்படுது. இப்ப தாராண்மைவாதம் என்பது மூன்று வகைகளாக பார்க்கப்பட்டது. அதுல ஒன்று அரசியல் நிறுவனம், இரண்டாவது மூலக்கொள்கை, மூன்றாவது நடைமுறை. அப்ப இதுல முதலாவது சொல்லப்படுகின்ற அரசியல் நிறுவனம் என்றா என்னன்னு சொல்லுங்க அப்போ. நாங்க முதலாவது யூனிட்ல படிச்சிருக்கோம் அரசியல் நிறுவனங்கள் என்றா என்னன்றதை நாங்க ஷோர்ட்டா பார்த்திருக்கோம். இப்ப தனிப்பட்ட அரசியல் நிறுவனம் என்றா என்னன்றது ஒவ்வொரு நிறுவனங்களையும். இப்ப அரசியல வந்துட்டு பிரதானமான அரசியல் நிறுவனங்கள் 4 இருக்கு. ஒன்று அரசு அரசாங்கம், இரண்டாவது வந்துட்டு அரசியல் கட்சி, மூன்றாவது என்ன அமுக்க குழு, நாலாவது சிவில் சமூகம், அஞ்சாவது ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன விஷயம்டா, முதலாவது அரசு அரசாங்கம். அப்ப அரசு என்றது தனி ஒரு நிறுவனம், அரசாங்கம் ஒரு தனி ஒரு நிறுவனம். அவன் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யறா அரசு அரசாங்கம். ஏன் கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிட்டு, கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆயிருக்கு. ஏன்டா நேற்று தான் கரண்ட் வந்த, இன்னும் பூரணமான கவரேஜ் சில இடங்கள்ல இல்லையாமான்னு சொல்றதால சில டைம்ல இது பண்ணது போல. சரியா, ரைட், ஓகே. அப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் பொதுவாக நாங்க அரசியல்ல வந்துட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்குள்ள நாங்க பார்க்கலாம் என்ன. இதுல வந்துகிட்டு நான் சொன்ன பிரதானமான நிறுவனம் 4 சொன்னேன்: அரசு அரசாங்கம், அதே போல அரசியல் கட்சி, அமுக குழு, சிவில் சமூகம். இந்த சிவில் சமூகம் இந்த 4 தான் மிக முக்கியம். இப்ப இதுல இருந்து தான் ஏனைய சில சில துணை நிறுவனங்கள் வருது. அப்ப இதுல நாங்க இங்க சொல்லப்படுவது வந்துட்டு பாருங்க, அரசியல் நிறுவனம் என்று சொல்லக்குள்ள பொதுவான சில நிறுவனங்களை சொல்றாங்க. அப்ப நாங்க அரசியலின் பிரதான நிறுவனம் என்று சொல்லக்குள்ள நாங்க எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா நான் இங்க ஒரு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். பொதுவானது என்னக்குள்ள பாராளுமன்றம் போட்டிங்க, விவசாய ஊடகம் போட்டிங்க, சுதந்திரமா நீதித்துறை போட்டிங்க, வரையறுக்கப்பட்ட அதிகாரம் கொண்ட அரசாங்கங்கள் போட்டிங்க. ஏனென்றா அரசியல் நிறுவனங்களுக்குள்ள எல்லா நிறுவனங்களையும் நாங்க செல்லலாம். அப்ப உங்களுக்கு கேள்வியில அரசியல் நிறுவனம் என்று கேட்டா நீங்க விரும்பினத்தை எழுதலாம். சரியா, அதுல நீங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த மட்டும்தான் எழுதணும் இல்லை, ஏன் எல்லாத்தையும் ஆனா கேள்வியில உங்களுக்கு அரசியலின் பிரதானமான நிறுவனங்கள் 2 தருக இல்ல 4 தருக என்று கேட்டா நான் சொன்ன விஷயத்த மட்டும் தான் எழுதுவேன். அரசியலின் பிரதானமான நிறுவனம் அது 4 தான் வரும். நல்லா விளங்கணும், குழம்பிக்க போட. சரியா, அப்ப துணை நிறுவனங்கள், அப்ப ஏனைய சில நிறுவனங்கள் கொஞ்சம் இருக்கு. அப்ப அது அரசியலின் நிறுவனங்கள் பற்றி 2 தருக என்று கேட்டா நாங்க எதுலையும் எழுதலாம். பாராளுமன்றம் எழுதலாம், சிவில் சமூகம் எழுதலாம்,
அதே போல அரசாங்கங்கள் சட்டத்துறை என்று எழுதலாம், நீதித்துறை என்று, நிர்வாகத்துறை தனிப்பட ஒவ்வொன்றையும் தனியும் எழுதலாம். நீதி நிர்வாகம் மூன்றையும் சேர்த்து எழுதலாம், இல்லாட்டி சட்டத்துறை நிறுவனம், நீதித்துறை நிறுவனம் அப்படியும் எழுதலாம். அது பிழையில. அப்ப அரசியல் நிறுவனம் தனிப்பட கிட்ட அப்படி எழுத. அதே போல பாருங்க இந்த மூல கொள்கை. அப்ப நாங்க அரசியல் நிறுவனம் எங்களுக்கு என்னன்னு தெரியும். அப்ப இது என்னத்திர நிறுவனம் இந்த தாராண்மைவாதத்தோடு தொடர்புடைய சில நிறுவனங்கள், சில அதோட மூல கொள்கைகள், அதே போல நடைமுறைகள். அப்ப இந்த தாராண்மைவாதத்திட நிறுவனம் என்று ஏன் சொல்றாங்கண்டா, இந்த தாராண்மைவாதம் என்பது ஒரு அரசியல்ல, ஒரு நாட்டினுடைய அரசியல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு அரசு, ஒரு கருத்தியல், என்ன ஒரு ஒரு நாட்டை இயக்கக்கூடிய ஒரு கருத்தியல். இந்த தாராண்மைவாத கொள்கை ஆரம்ப காலத்துல ஒரு சில நாடுகள்ல இருந்தது. பிறகு இது மக்களுக்கு அது உகந்தது அல்ல என்று என்ன செய்யறாங்க, சில அரசியல்வாதிகள் முடிவெடுத்து சில அறிஞர்களூடாக சில கருத்தில் மாற்றம் பெற்றுத்தான் இப்ப கடைசி வந்துட்டு கூடுதலான நாடுகள்ல இந்த தேசிய அரசு என்று சொல்ற விஷயம் இருக்கு. அதே போல ஜனநாயக அரசு இருக்கு. கூடுதலா எல்லா நாடுகளும் ஜனநாயகம் அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுறாங்க. இனி ஒரு சில நாடுகள் சமூடமைவாத அரசுகளும் இருக்கு. சரியா? அப்ப என்னென்ன நாங்க எங்களுக்கு வந்துட்டு எங்களோட பொதுவாக உலகளாவிய ரீதியில மக்களுக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதைத்தான் நாங்க என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். இப்ப எங்களுக்கு மட்டும்தான் பொருத்தம், மற்றவங்களுக்கு பொருத்தம் மட்டும் நாங்க சொல்லப்படாது. ஏன்னா கருத்து என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த பிரஜைகளுக்கும் என்னது கருத்து பொருத்தமாக இருந்தா தான் நாங்க ஏற்றுக்கொண்டு அந்த அரசியல் செய்யணும். அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நாங்க பார்த்த இவ்வளவு விஷயம் வந்துட்டு ஒரு தாராண்மைவாதம் வந்துகிட்டு செயற்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது. அப்ப அந்த கொள்கையே அந்த அரசியல் கருத்தியல்ல செயற்படுத்துகின்ற சில நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தா இந்த பாராளுமன்றம், வெகுஜன ஊடகங்கள், அதே போல சுதந்திரமான நீதித்துறை, அதே போல வரையறுக்கப்பட்ட அதிகாரம் கொண்ட அரசாங்கங்கள். அப்ப நாட்டில இருக்கின்ற அரசியல் இருக்கின்ற என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்லலாம். அப்ப நாங்க ஒரு 4 கொடுத்திருக்கோம். சரி, அப்ப அந்த நிறுவனங்களோட தாராண்மைவாதம் வந்துட்டு ஆரம்ப காலங்கள்ல தன் கருத்தியல்ல எது செய்து நிறுவனங்களோட செயற்படுத்தியது. அதே போல அது இணைந்து அது செயற்படக்கூடிய அதோட மூல கொள்கை. அப்ப அதுல கொள்கை என்னன்னு பார்த்தா இப்ப நாங்க இவ்வளவு நேரம் வந்துட்டு பாக்குற ஒவ்வொரு இந்த கருத்தியல் வந்துட்டு இப்ப நாங்க தாராண்மைவாதம் அடிக்கிறோம், சமூகமைவாதம் அடிக்கலாம். அதுக்கண்டு தனிப்பட ஒவ்வொரு கருத்தியல் இருக்குன்னு. இப்ப நாங்க ஒரு கருத்து, இப்ப நாங்க பொதுவா வாதம் கருத்தியல் சொன்னாலும் அப்ப அதுக்குள்ள ஒரு சில முக்கியமான சில அம்சம் இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க இந்த மூல கொள்கை. அதுல கொள்கை, அதுல வடிவம் என்ன வடிவம்? தாராண்மைவாதம், தனி மனித சுதந்திரம். இது முதலாவதா சொல்லப்படுது. அப்ப தனி மனித சுதந்திரம் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும் அதனூடாக அதிகார வேறாக்கம் அல்லது வலுவேறாக்கம், அதிகார பிரிவினை. அப்ப அந்த அதிகார வேறாக்கம் என்று சொல்றது அதை சொல்லலாம் நாங்க வந்துட்டு அதிகார பிரிவினை கோட்பாடு சொல்றோம். இப்ப தன் அதிகாரத்தை எப்படி மக்களுக்கிட்ட அதை சென்றடைய வைக்கிறது, அப்ப அதை நாங்க எப்படி அதை செயற்படுத்தலாம், எப்படி அதை பிரிச்சு கொடுக்கலாம், இப்படி ஒரு செயற்பாடு தான் அதிகார வேறாக்கம் சொல்றேன். இப்ப அதிகாரத்தை வந்துகிட்டு பிரிச்சும் கொடுக்கலாம், அல்லது அந்த அதிகாரத்தை வச்சிருக்க வேற என்ன செய்யலாம், அதை கொண்டு அந்த அதிகாரத்தை ஒரு சரியான ஒரு வரையறையில செயற்படுத்தலாம். அப்ப இதுல மூல கொள்கையில அதிகார வேறாக்கம் என்று சொல்றது, அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்க விஷயம் ஒரு முக்கியத்துவம். அதே மாதிரி தான் தடைகள் சமன்பாடுகள். இப்ப இந்த தடைகள் சமன்பாடுகள் என்ற விஷயம் வந்துட்டு நீங்க நேரடி அதாவது ஜனநாயகம் என்ற விஷயம் ஒன்று இருக்குதுல, இதுல அதாவது 9வது யூனிட்ல இருக்கு ஜனநாயகம். அப்ப அதுல படிக்கக்குள்ள இந்த தடைகள் சமன்பாடுகள் தனி ஒரு அழகா இருக்கு. இப்ப ஏன் இந்த தடைகள் சமன்பாடுகள் வச்சிருக்காங்கன்னா ஒரு விடயல் சம்பந்தமாக எங்களுக்கு அது ஒரு எல்லை மீறியான செயற்பாடாக அல்லது பிரஜைக்கு அல்லது ஒரு மக்களுக்கு அதனால ஒரு பாதுகாப்பின்றி செயற்படக்கூடிய ஒரு ஒரு கருத்தியலாக மாறுமாக இருந்தால் அது என்ன, அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா இந்த தடைகள் சமன்பாடுகளை போட வேண்டி வரும். ஏனென்றா இப்போ இந்த தாராண்மைவாத கருத்து வந்துட்டு ஒரு தடை ஒன்று விதிச்சு என்ன செய்யுது, அந்த எல்லைக்குள்ளேயே நின்று மக்கள் மத்தியில எல்லாருக்கும் மத்தியில அது ஒரு சமனான ஒரு அந்தஸ்துல செயற்படும். அதைத்தான் சொல்றாங்க தடைகள் சமன்பாடுகள். தடை ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சமன்பாடான நிலைமையில இருப்பாங்க. அப்ப சமன்பாடுன்றதும் அந்த இடத்துல நடைபெறணும். அப்ப இந்த 2 விடயங்களும் இந்த தாராண்மைவாதத்தின் ஒரு மூல கொள்கையாக இருந்தது. அதே போல சட்டத்தின் ஆட்சி. இப்ப இங்க வந்துகிட்டு இந்த தாராண்மைவாத கொள்கையை எந்த நாடு செயற்படுத்துவோ அந்த நாடு வந்துகிட்டு அந்த நாட்டு கொள்கைன்ற அந்த தாராண்மைவாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டமும் என்ன செய்யும், அமையும். அப்ப உதாரணமா தாராண்மைவாதம் தனி மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு எங்கட நாட்டுல எங்கட நாட்டு அரசு தாராண்மைவாத கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்கட நாட்டு அரசாங்கம் தாராண்மைவாத அரசு கொள்கையை தான் செயற்படுத்த போகுது மக்கள் மத்தியிலேண்டா அவங்க என்ன செய்வாங்கண்டா அந்த கொள்கையிலே
என்னென்ன சட்டங்களை கொண்டு வரலாமோ அந்த சட்டத்துக்கு ஏற்றவாறு ஆட்சியை கொண்டு போவாங்க. அப்ப அந்த சட்டத்தோட சேர்ந்த ஒரு ஆட்சி முறை ஒன்று இருக்கும். அப்ப அந்த முறை வரணும் என்றா அதுவும் ஒரு தாராண்மைவாதத்தின் ஒரு இந்த மூல கொள்கையில வரும். அப்ப இதுவும் வந்துட்டு சட்டத்தின் ஆட்சி தாராண்மைவாத கொள்கையின் மூல கொள்கையின் ஒரு முக்கியத்துவம். அதே போல அடிப்படை உரிமை. அப்ப அடிப்படை உரிமையும் வந்துட்டு இப்ப மனிதனுக்கு வந்துட்டு இருக்கின்ற அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பேசிக்ல இருந்து இருக்கின்ற அதான் அடிப்படை பேசிக்ல இருந்து போறது. அப்ப ஆரம்பத்துல என்ன இருக்கோ என்ன இப்ப உதாரணமாக உங்களுக்கு உரிமை என்று சொல்லக்குள்ள பிள்ளைகள் நீங்க என்ன செய்யப்பட நாங்க எந்த நேரம் கேள்விப்பட ஒரே ஒரு உரிமை உடனே மனித உரிமை என்று சொல்லுவது. மனிதன் உரிமை எனக்குள்ள அது கொமனான விஷயம் தான். ஆனா அடிப்படை மனிதனுக்கு அடிப்படை உரிமை இருக்கு. அது வந்துட்டு எப்படி நாங்க யோசிக்கணும்டா அடிப்படை எனக்குள்ள எங்களுக்கு உணவு சாப்பிட உரிமை வேணும் என்ன அது அடிப்படை. அதே போல உழைக்கின்ற உரிமை வேணும். பேசக்கூடிய பேசிக்கான அடிப்படை ஒரு மனிதனோட பேசுறதுக்குரிய உரிமை, பேச்சு சுதந்திரம், பேச்சுரிமை. அதே போல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய உரிமை, இது அடிப்படை. அப்ப பொதுவாக மனிதனுக்கு இருக்கின்ற உரிமை எனக்குள்ள கொண்டு ஒரு வரையறை இருக்கு. மனித உரிமைனா இவ்வளவுதான். ஆனா இங்க சொல்லப்படுது அடிப்படை உரிமைக்குள்ள ஆரம்பத்துல உள்ள என்னென்ன எங்களுக்கு தேவையான உரிமைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டது. அப்ப அந்த அடிப்படை உரிமையும் இந்த தாராண்மைவாதத்தில் ஒரு மூல கொள்கையாக இருக்கு. அதே போல தனியார் சொத்துடைமை. அப்ப தனியார் சொத்துடைமை வந்து எங்கே பாருங்க பொருளாதாரம் என்ற விஷயத்தை ஏன் இது சொல்லப்படுதுண்டா அப்ப இதே தனியார் சொத்துடைமை என்ற விஷயம் இல்லாம இருக்கலாம் என்ன இல்லாம செஞ்சிருக்கலாம். அவங்க ஏன் செய்யாம சொல்றாங்கண்டா இதுல மெயின் வந்துட்டு எவ்வளவுதான் தாராண்மைவாதம் தனிமனித சுதந்திரமாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பலமாக உள்ள ஒரு கோட்பாடு. அப்ப இவங்க எப்படி என்றா முதலாளித்துவத்துக்கு எதிராக வரணும் என்று சொன்னாலும் அவங்களோட மெயின் என்னண்டா ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்யணும் பொருளாதாரத்தை ஈட்டணும். அவங்க சுதந்திரமாச்சு எல்லாம் எண்ணக்குள்ள இந்த இடத்த ஒவ்வொரு தனி மனிதன் அதிகமான சொத்துகள் வரும். அப்ப அதை பாதுகாக்கணும்ன்றதுக்கு தான் தனி மனித சொத்துடைமை என்ற விஷயம் இங்க முக்கியத்துவப்படு. அப்ப இதுவும் வந்துட்டு தாராண்மைவாதத்தின மூல கொள்கையில தனியார் சொத்துரிமை என்றதும் ஒரு முக்கியத்துவம். அப்ப இந்த கோட்பாடு மூல கொள்கைகள் நாங்க சொல்லலாம். இன்னும் இருக்கு நிறைய விஷயத்துல நாங்க சொல்லலாம். ஆனா எங்களுக்குள்ள எல்லாம் தேவையில்லை. ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாங்க இங்க போட்டிருக்கோம். அதை மட்டும் நீங்க பார்த்தா. அதே போல இந்த நாங்க இன்னும் சில விஷயங்களை நாங்க பார்க்கலாம். இதுல உதாரணமாக தாராண்மைவாதத்தை பொறுத்த அளவிலே இப்ப நாங்க தனி மனித சுதந்திரம் தனி மனிதனும் மையப்படுத்திய விடயங்கள் தான் நான் சொன்ன விஷயம். என்னது முதலாவது தனி மனித சுதந்திரம், அதிகார வேறாக்கம், அதே போல தடைகள் சமன்பாடு, சட்டத்தின் ஆட்சி, அடிப்படை உரிமை, தனியார் சுதந்திரம். இது மாதிரி தனி மனிதனுக்கு பாதுகாப்பு ரீதியான சில விடயங்கள் மூல கொள்கையில நாங்க சொல்லலாம். அதே போல அதை வந்துட்டு பாதுகாப்பு ரீதியான உரிமைகளை கொடுக்கலாம் வந்துகிட்டு அதுல பாதுகாப்பு எனக்குள்ள அடிப்படை உரிமைக்குள்ள அது வந்துடும். இருந்தாலும் பாதுகாப்பு எனக்குள்ள அவன் சொத்து ரீதியான பாதுகாப்பு அறிக்கலாம் அல்லது அவன் தனிப்பட்ட ரீதியான பாதுகாப்பு. அப்ப இதையும் நான் கொடுக்கலாம். ஏனென்றா எங்களுக்கு இது போதும். இப்ப இதுவும் கூட பொதுவாக தாராண்மைவாதத்தில் தனிமனித சுதந்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ தனிமனித சுதந்திரத்தின் அடுத்த மையமாக அதை சுற்றி உள்ள எல்லா விஷயங்களும் அதாவது தனிமனித சுதந்திரத்தோட தொடர்புடைய அனைத்து விடயங்களுமே இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படும். அதை வச்சுதான் அந்த அதிகார வேறாக்கம் அறிக்கலாம், தடைகள் சமன்பாடு, ஒரு தனி மனிதனுக்குரிய சட்டத்தின் ஆட்சி செயற்பாடு, அடிப்படை உரிமை, தனியார் சுதந்திரம் இவை அனைத்தும் சேர்ந்துதான் தாராண்மைவாதத்தினுடைய மூல கொள்கையாக பார்க்கப்படுது. சரியா? ரைட். அடுத்து பாருங்க நடைமுறை. இப்ப இந்த விடயங்களை நாங்க முதலாவது நிறுவனம் என்னது பாரம் எடுத்து செயற்படுது. அதாவது இந்த தாராண்மைவாதத்தை எந்த நிறுவனத்தோட இணைந்து செய்யலாம், எந்த நிறுவனம் இதை என்ன செய்யுது எடுத்து செயற்படுத்துது. முதலாவது பாராளுமன்றம். இப்ப பாராளுமன்றம் இதோ இந்த அரசியல் கருத்தை ஒரு ஆட்சி செயற்பாடாக செய்யலாம் என்ன. அப்ப பாராளுமன்றம். அதே போல வெகுசான ஊடகம் அதை என்ன செய்யும் வெகுசான ஊடகங்களை செய்யும் தாராண்மைவாத கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும். நல்ல கருத்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அதே மாதிரி சுதந்திரமா நீதித்துறையும் இங்க தனி மனிதனுக்கு சுதந்திரமா கொடுக்கக்குள்ள அங்கேயும் நீதித்துறைக்கு சுதந்திரம் கொடுப்பாங்க. அப்ப அதால அதையும் நாங்க அப்ப இப்படியான விடயங்களை போல இப்ப நாங்க நிறுவனம் இதனை செய்து எடுக்குது, தாராண்மைவாதத்தை அங்கீகரிச்சு நிறுவனம் ஏற்றுக்கொள்ளுது. அதே போல மூல கொள்கை இதுல கொள்கை என்ன நாங்க பார்த்தோம். இப்ப எல்லா விஷயத்தையும் நாங்க ஒரு வாய்ச்சொல்லாம் பார்க்கும். நிறுவனம் ஒன்று எப்படி கொண்டு போகும், அதே போல கொள்கை எப்படியும். ஆனா இது எப்படி நடைமுறைப்படுத்துற நடைமுறைன்னா இது எப்படி நாங்க தனி மனித சுதந்திரம் என்று சொல்றத எப்படி தனி மனிதன் வலியுறுத்துற அதை எப்படி அவங்கள வலியுறுத்தி அவங்க
இது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தான் என்று அவங்க ஏற்றுக்கொள்ற வகையில் எப்படி நாங்கள் நடந்துக்கிற அதான் நடைமுறைப்படுத்துதல். அது எப்படி என்ன முதலாவது சுதந்திரமான தேர்தல். அப்ப தேர்தல் உண்டு நாங்க என்ன செய்வோம் இந்த இடத்துல சுதந்திரமாக நடத்தணும். சரியா இந்த நம்பரை சொல்லிட்டு நாங்க கிளாஸ் முடிப்போம். சரியா நான் கொஞ்சம் லேட்டா தானே முடிச்ச இடையிலையும் இதாயிட்டு ரைட். சுதந்திரமான தேர்தல். சுதந்திரமான தேர்தல் என்றா தேர்தல் ஒன்று நாங்க நடத்தணும். அந்த தேர்தலை சுதந்திரமாக இப்ப தனி மனிதனுக்கு சுதந்திரத்தை வலியுறுத்துற ஒரு கொள்கை என்ன அரச கொள்கை. அப்ப இந்த தாராண்மைவாதம் தனி மனித சுதந்திரத்துக்கு வலியுறுத்தினா அதனோட தொடர்புடைய ஒரு அரசியல் நிறுவனமாக இருந்தாலும் தான் அதனுடைய தொடர்புடைய சில கொள்கைகளாக இருந்தாலும் தான் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதியாக இருந்தாலும் எல்லாமே சுதந்திரமாக தான் இருக்கணும். அதனாலதான் முதலாவது சொல்றாங்க சுதந்திரமான தேர்தல் இருக்கணும். அப்ப அவன் விரும்பின மாதிரி விரும்பினவங்களுக்கு வாக்களிச்சுட்டு விரும்பினவரை தேர்ந்தெடுத்து கொண்டாந்து என்ன செய்யலாம் ஆட்சிக்கு வைக்கலாம். அப்ப அதால முதலாவது சுதந்திரமான தேர்தல் இருக்கணும். ஒரு அடிதடி இல்லாம மற்றவங்க எதிர்க்கக்கூடிய மாதிரி இல்லாம ஃப்ரீடமான முறையில தேர்தல் இருக்கணும். அதான் மிக முக்கியம். அப்ப இங்கே சுதந்திரமான தேர்தல் வந்துட்டு கட்டாயமாக வலியுறுத்தப்படுது. அப்ப சுதந்திரத்தினூடாக என்ன செய்யறாங்க இந்த தாராண்மைவாத கொள்கையை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப முதல் தேர்தல் மிக முக்கியம். அதே போல பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு. அப்ப நடைமுறைப்படுத்துறதுல அடுத்த விஷயம் வந்துட்டு நாங்க இங்க பார்த்தோம் என்ன அடிப்படை உரிமைகள் தனியார் சொத்துரிமை என்றெல்லாம் பார்த்தோம். இது ஒரு கொள்கை. இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தணும். எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? இந்த விஷயத்தை சும்மா அப்படி வச்சுக்கிறிக்கலாமா? உங்கள்ட்ட சொத்து இருக்கேன்டா சொத்தை சும்மா வச்சுக்கிறிக்கலாமா? அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்ன. அப்ப அடிப்படை உரிமைண்டா அடிப்படை உரிமை என்று வாயில சொல்லிட்டு விடலாமா? அப்ப அவருக்கு முதல் அடிப்படை உரிமையிலே முதல் அவரை பாதுகாக்கணும். அவரால் இன்னொருத்தரால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து இல்ல அவரை ஏதோ ஒரு பிரச்சனையில அவருக்கு அடிச்சா அப்ப அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்ப முதல்ல சொல்றாங்க என்னண்டா பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு. அப்ப உரிமை என்ற விஷயம் வந்துட்டுண்டா அந்த உரிமையை முதல் பாதுகாக்கணும். இப்ப நாங்க எத்தனை வகையான உரிமைகளை சொன்னாலும் அந்த உரிமை அனைத்தையும் பாதுகாப்புன்றதான் மிக முக்கியம். அப்ப ஒரு நாட்டின் அரசோ அரசாங்கம் ஏன் வந்து மக்கள் மத்தியில இந்த பிரச்சாரங்களை செஞ்சு ஒரு ஆட்சி செயற்பாடை செய்தாமண்டா என்னது செய்து முதலாவது விஷயம் மக்களை ஒழுங்குபடுத்துற ஒரு ஒழுங்கான வழிக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம். அதே போல மக்களை பாதுகாக்கிறது. ஆட்சியை பாருங்க. இப்ப எங்கட நாட்டுல ஆட்சி நடக்குது என்ன வனகுமார் திசாநாயக்கட ஆட்சி நடக்குது. இப்ப அண்மை காலத்துல ஒரு வெள்ளம் வந்தது. இப்ப இந்த அண்மை காலம்டா ஒரு 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 கிழமைக்கு முதல் தான். அப்ப இந்த வெள்ளத்துல பாருங்க என்ன செஞ்சாங்க எல்லாரையுமே தங்களோட மக்கள் மாதிரி என்ன செய்யறாங்க இதுல இனவேதம் மதவேதம் பார்த்தாங்களா இல்ல எல்லாரும் ஒரு தாய் மக்கள் என்ன ஒரு நாட்டு மக்கள் என்ற அந்த அடிப்படையில ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சாங்க உதவி செஞ்சாங்க பாதுகாத்தாங்க. இன்னும் ஒரு வெள்ளம் வராம நாட்டு தலைவர் அதுக்கு என்ன செய்யலாம்னு சில நடைமுறைகளை கொண்டு வந்தார். இதான் பாதுகாப்பு. அப்ப ஒரு அரசு என்ன செய்யும்டா பாதுகாப்பு என்பது அது பேசிக்காக அடிப்படையில் இருந்து சொல்லக்கூடிய என்ன உரிமை இருந்தாலும் எல்லாத்தையும் அரசு பாதுகாக்கிறது அதனுடைய பொறுப்பு. அப்ப அந்த விஷயம் அதே போல தனி மனித சுதந்திரத்தை உறுதிப்படுத்தல். அப்ப தனி மனிதனுடைய சுதந்திரம் வந்துட்டு வகையில சொன்னா போதாது. அப்ப அதை உறுதிப்படுத்தணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சில விடயங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கலாம். அதே போல அந்த சுதந்திரத்தை எப்படி என்று செயற்பாடு ரீதியாக செய்து காட்டலாம். நடைமுறையில காட்டலாம். எப்படி இதை நீங்க உங்களுக்கு சுதந்திரத்தை எப்படி நீங்க வலியுறுத்தணும் நீங்க எந்த வகையில் நடக்கணும் என்று நடைமுறையிலே செய்து காட்டலாம். அப்ப ஒரு விடயத்தை சுதந்திரம் சொல்லிட்டு விடுகை இல்லை. அப்ப தொடர்ச்சியா கண்டினியூவா செய்துட்டு போறது. அதே போல அரசானது பொருளாதார சமூக தரப்புகளில் குறைவாக 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 பொறுப்பு இல்ல சும்மா எழுத்து சின்ன பிழை ஒன்று இருக்கு போல குறைவாக பொறுப்பு இருக்கு குறைவான பொறுப்பு வரணும். சரியா? அப்ப அரசானது பொருளாதார சமூக பரப்பில் குறைவான பொறுப்பு. அப்ப ஏன் இவங்க சொல்றாங்கண்டா நடைமுறைப்படுத்தக்குள்ள அரசு வந்துகிட்டு பொருளாதார பரப்புல குறைவான பொறுப்பு இருக்கணும். ஏனென்றா இங்க பொருளாதாரம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. தனி மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்தா அந்த பொருளாதாரத்தை நீங்க எந்த வகையிலையும் பயன்படுத்தலாம். அப்ப அதால தான் நீங்க என்ன நடக்குதுண்டா அரசு வந்துட்டு தனி மனித சுதந்திரம் என்று சொல்லக்குள்ள அரசு தலையிட்டு பொருளாதாரத்தை குறைவா நீங்க பயன்படுத்துங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்ல அது. அப்ப அதால சொல்றாங்க என்னண்டா அரசு வந்துட்டு இந்த இடத்துல பொருளாதார விடயங்களை கொஞ்சம் குறைவாக உங்களோட அரசு செயற்பாடை காட்டினா போதும். இப்ப நீங்க பெரிய பொருளாதாரத்தை நீங்க இந்த அளவுலாம் வச்சுக்கணும் இந்த அளவுலாண்டுல சொல்ல தேவையில்லை. அதுக்காக சொல்றாங்க இங்க அரசு பொருளாதார சமூக பரப்பில் மக்கள் மீது உள்ள பொருளாதார விடயங்களை குறைந்த அளவில பொறுப்பு வச்சுக்கிருந்தா சரி ஆட்சியை செஞ்சா சரி குறைந்த அளவில் என்று சொல்றாங்க. விளங்கிட்டு தானே? ரைட். அதே போல அரசியல் அதிகாரத்தின் மீது வரையறைகளை விதித்தல். அப்ப அடுத்தது அரசியல்
அதிகாரத்தின் மீது வரையறைகளை விதிக்க. அப்ப அரசியல்ல அதிகாரம் இருக்குதானே. அப்ப அந்த அதிகாரத்துக்கு என்னென்ன வரையறைகளை வைக்கலாம். இப்ப உதாரணமாக எங்கட நாட்டில வந்துட்டு அண்மை காலம் நடந்த பிரச்சனை, இந்த சீரற்ற காலநிலையாக என்ன செஞ்சாங்க, திடீரென்று சில சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இப்ப மக்களுக்கு வந்துக்கிட்டு நம்ம எப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு போய் வேலை செய்யறாங்களுக்கு, அந்த இடத்துக்கு போறாக்கள் இவ்வளவு உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், பணம் தரோம், நீங்க எல்லாரும் போயிருந்தீங்க அந்த இடத்துல போய் செய்யுங்க. அதே போல அந்த இடத்து மக்களுக்கு வீடுகளுக்கு இவ்வளவு வந்து சில அதிகாரங்கள்ல சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே போல சில அதிகாரங்கள தலைவர் என்ன செஞ்சார், அரசு நாட்டின் தலைவர் வந்துட்டு நடைமுறைப்படுத்தினார். என்ன, அதாவது இவங்களை பாதுகாக்கிறதுக்கான சில படை வீரர்கள், அதே போல ஏனைய ஏனைய சில ஆட்களை நாடுகள்ல இருந்து எங்கட நாட்டுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. இதெல்லாம் என்னன்னா அவரை அதிரடியான சில என்ன நடவடிக்கைகள். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க வந்துட்டு அரசியல் அதிகாரத்தின் மீது வரையறைகளை விதிக்க. அப்ப அதிகாரத்தை வந்துட்டு ஒரு வரையறைகளை என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல விதிக்காங்க. அப்ப எந்த வகையில இப்ப எல்லை தாண்டி செயற்படக்கூடாது அரசு. அப்ப அதால இப்ப உதாரணமாக தாராண்மைவாத கொள்கையில வந்துட்டு பொருளாதார முக்கியத்துவம் படிச்சாலே இவங்க என்னன்னாங்கண்டா அரசு வந்துகிட்டு எல்லை தாண்டி இல்லாம ஒரு வரையறைக்குள்ளேயே அரசு இருக்கணும் என்ற கொள்கை இருந்துச்சு. அப்ப அரசு வந்துட்டு ஒரு வரையறைக்குள்ளே இருக்க நல்லமா. அப்ப வரையறைக்குள்ள இருந்தா மக்கள் வந்துகிட்டு தண்டை என்ன அடுத்தடுத்த இதுகளை வந்து அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சு திரும்ப ஒரு முரண்பாடு வருமா இல்லையா. அப்ப அதால இந்த கொள்கை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள இல்லாம போனது. அப்ப இதுல பார்க்கல நாங்க அரசியல் அதிகாரம் மீது வரையறை விதித்தா அப்ப அரசு வந்துட்டு ஒரு அரசு என்ன செய்யணும், மக்கள் மீது ஒரு கட்டுப்பாடாக இருக்கு. அதுக்காக அரசு வந்துட்டு சர்வாதிகாரம் அறிக்கணும் இல்ல, எல்லா மக்களும் அரசுக்கு சமமான அந்தஸ்தில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, அரசு இந்த அதிகாரம் வரையறுக்கப்பட்டு இருக்கணும்டா ஒரு மடிஞ்ச நிலையில அரசை வச்சுக்கணும். அப்ப இது பிள்ளைதானே. அப்ப அதாலதான் இது தொடர்ந்தும் பேணப்படல. திரும்ப இது ஒரு தாராள ஜனநாயகம் என்ற பேர்ல உருவாக்கப்பட்டது. இப்ப இது போற நாங்க பார்க்க போறோம் சமவுடைமைவாதம் சோசியலிசவாதம் என்றது ஏன் இது உருவாக்கப்பட்டது, இதுல என்ன நாங்க ஏற்கனவே பார்த்ததுல குறைபாடு இருக்கின்றதை பார்த்து நாங்க இதை பார்ப்போம். சரியா, அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்க்கலாம் கட்டாயம். சரியா, இன்றைக்கு வந்தவங்க எல்லாரும் எனக்கு கட்டாயம் மெசேஜ் ஒன்று போடுங்க, அவங்களுக்கு நான் ரெக்கார்டிங்க அனுப்பி வைக்கேன். சரியா, ஜஸாக்கல்லாஹ், நன்றி, தேங்க்யூ வெரி மச்.